புதுச்சேரியிலே ஜோதி வாய்ஸ் என்கிற ஊடக நிறுவனம் கடந்த ஓராண்டுகளாக பயணித்து 2ஆம் ஆண்டை தொடங்குகின்ற இனிய வேளையிலே ஜோதி வாய்ஸ் என்ற ஊடகமானது சமூக இலக்கிய தளங்களில் தன்னுடைய தடத்தை பதித்து இலக்கிய வளத்தை புதுவையிலே மெருகேற்றக்கூடிய பணியை செய்து வருவது மகிழ்ச்சிக்குரியது. அந்த வகையிலே இன்று புதுச்சேரியிலே 40 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் ஆசிரியர் பணி செய்து அந்த கல்வித்துறையினால் நல்லாசிரியை என்ற ஒரு சிறப்பு விருதை அளித்து பல்வேறு நூல்களுக்கு உரிமையாக இருக்கக்கூடிய நல்லாசிரியை அம்மா விஜயலட்சுமி அவருடைய நூல்கள் இங்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆய்வு செய்யப்படுகின்றது என்ற ஒரு செய்தியே மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக நான் கருதுகிறேன். உண்மையிலேயே ஒரு ஆசிரியர் பணியை செய்து கொண்டு மக்களுக்கு மாணவர்களுக்கு அந்த கல்வி பணியை அளித்ததோடு மட்டுமல்லாமல் தம்முடைய பங்களிப்பை இலக்கிய உலகத்திலும் அவர்கள் ஆற்றியிருக்கின்றார்கள் என்பது புதுச்சேரி இலக்கிய உலகம் பாராட்டக்கூடிய வகையிலே அம்மா இருந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு தடத்தை எனக்கு ஏற்படுத்தி தருகின்றன. 39 நூல்களை ஆக்கி அந்த 39 நூல்களிலும் அறிவியல், சமூக சிந்தனை, சிறுவர்களுக்கு இலக்கிய வளத்தை கொடுக்கக்கூடிய நூல்களாக படைத்திருப்பது பெருமையிலும் பெருமையாக அம்மாவுக்கு புகழ் சேர்த்திருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒன்று. அந்த வகையிலே இன்று புதுச்சேரியிலே இலக்கிய உலகத்திலே வலம் வருகின்ற எல்லோரும் அறியக்கூடிய இலக்கிய பெருமக்கள் இருவர். ஒருவர் சாதரசி என்று சொல்லக்கூடிய இளவரசி சங்கரவட்டம், மரபு கவிதையிலே சிறந்து விளங்கக்கூடிய ஆசிரியர் நல்லாசிரியர் நட ராமமூர்த்தி அவர்களும் ஒரு நல்லாசிரியை ஆக இருந்து பணி ஓய்வு பெற்ற அம்மையாருடைய நூல்களை ஆய்வு செய்வது ஒரு பொருத்தமான ஒன்றாகும். அந்த வகையிலே ஜோதி வாய்ஸ் என்ற ஊடக நிறுவனத்திற்கு இந்த வேளத்திலே என்னுடைய இனிய வணக்கத்தையும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துள்ளேன். ஏனென்று சொன்னால் எவ்வளவோ ஊடக நிறுவனங்கள் இருந்தாலும் ஜோதி வாய்ஸ் என்கின்ற ஊடக நிறுவனமானது செய்தி தளங்களை பதிவு செய்கின்ற ஊடகமாக இருந்து சப்போது சமூக அமைப்புகளிலும் இலக்கிய தளத்திலும் தன் பங்கை ஆற்றி ஆன்மீக ரீதியான செய்திகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு முன்னணி ஊடகமாக வளர்ந்து வருவது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் அம்மையாருடைய நூல்களை முதலாக இந்த இலக்கிய உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அவருடைய நூல்களெல்லாம் அவருடைய நூல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அமைத்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியிலும் மகிழ்ச்சி தான். ஆகவே அந்த வகையிலே அம்மா அவர்கள் அறிவியல் பாடல்கள் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார்கள். அது பார்த்த மழை என்றால் என்ன என்பதை பாடல் வழி அந்த குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டுவது இவரை விட சிறந்தவர் இருக்க முடியாது என்ற அளவிற்கு நான் பார்த்த உடனேயே 2 வரிகள் என்னுடைய நினைவுக்கு வந்தது. அதாவது ஒரு செய்தியை கருத்து வழி சொல்வதை காட்டிலும் அந்த செய்தியை பாடல் வழி அதுவும் குழந்தைகள் புரிந்து கொள்ளும் விதமாக அவர்கள் அறியக்கூடிய சொற்களை அடுக்கி கவிதையாக படைப்பது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அந்த வகையில் மழை ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 6 கடல் நீரில் இருந்து ஆவியாகி வருகிறது. மழை எங்கு தோன்றுகிறது என்பதை இதைவிட எளிமையாக மாணவர்களுக்கோ மற்ற வாசகர்களுக்கோ கொடுக்க முடியாது. இதுதான் அந்த கவிதையினுடைய பாடலுடைய சிறப்பு. 6 கடல் நீரில் இருந்து ஆவியாக வருகிறேன், மேலேயுள்ள மேகம் குளிர நான் இறங்கி வருகிறேன். அருமையான வரிகள். மழை என்பதை யார் படித்தாலும் யாருடைய துணை இல்லாமலும் பேசக்கூடிய ஒரு அற்புதம் இந்த கவிதைக்கு இருக்கின்றது தான் இந்த நூலினுடைய முகப்பிலே நான் பார்த்த உடனேயே எனக்கு தோன்றது. இப்படி இவருடைய ஒவ்வொரு பாடல்களும் அறிவியல் சிந்தனைகளை, அதுவும் அவர்கள் தமிழாசிரியர் வரலாற்று சமூக அறிவியல் ஆசிரியராக இருந்து கொண்டு அந்த தளத்திலிருந்தும் விலகி பல்வேறு அறிவியல் சிந்தனைகளை இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும். இந்த அறிவியல் சிந்தனைகள் வளரும் தலைமுறையிலே பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அடிப்படை அறிவியல் கருத்துக்களை நூலாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பாராட்டுக்குரியது. உங்களை வணங்கி வருகின்றேன். நம்ம ஆகவே பல்வேறு தலைப்புகளிலே கல்வி, விதைக்குள் மரம், அதாவது விதைக்குள் விருட்சம் என்று சொல்வார்கள். ஒரு விதையிலிருந்து செடியாகி அது வளர்ந்து மரமாகி பூத்து காய்த்து கனி பலன் தருவது போல ஒரு மனிதனை இவ்வாறு பரிணமிக்க வேண்டும் என்பதை உள்ளடக்கி சொல்வது போல அவருடைய கவிதைகள் இருக்கின்றன என்பதைதான் நான் பார்க்கின்றேன். அதுபோல மரத்தின் அவசியம், தாவரத்தின் சமையல், ஒளிச்சேர்க்கை, இப்படி பல்வேறு தலைப்புகளில் அறிவியல் சிந்தனைகளை அவர்கள் ஊட்டியிருக்கின்றார்கள். என்னிடத்திலே கிடைத்த ஒரு புத்தகத்தை வந்த மாத்திரத்திலே பார்த்து சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கிறது என்றால்
இந்த நூலை முழுமையாக பார்த்து ஆய்ந்து படித்து சொல்ல போனால் இந்த கருத்துக்களை விரித்து கொண்டே செல்லலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஆகவே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல பல அரிய கருத்துக்களை உள்ளடக்கி இந்த அறிவியல் சிந்தனை புத்தகம் ஒன்றே போதும் என்பதை 39 நூல்களுக்கு அச்சாரமாக ஒரு ஆணித்தரமாக ஒரு சிறந்த நூல் என்பதற்கு இந்த ஒரு நூலே போதும் என்று நான் நினைத்தாலும் இல்லை இல்லை, அம்மாவுடைய நூலை நாங்களும் சொல்லுவோம் என்று 2 அறிஞர் பெருமக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த தருணத்திலே வணங்கி வாழ்த்தி பாராட்டி இந்த பணியை தொடங்க வேண்டும் என்றும், அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சியை செய்து வருகின்ற ஜோதிவாசி நிறுவனத்துடைய என்னுடைய அருமைக்குரிய சகோதரர் ஜோதி முருகன் அவர்கள் பல்வேறு சிறப்புகளை பற்றி இதுபோன்ற இலக்கிய பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இலக்கிய உலகம் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அவர் இலக்கிய பணியை செய்வார் என்று சொல்லி அம்மையார் அவர்கள் 39 நூல்களை ஆக்கியிருக்கின்றார்கள். 39 வருடம் ஆசிரியர் பணி ஆற்றின வருடத்திற்கு ஒன்று என்று போல இருக்கின்றது. இது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆசிரியர்கள் எல்லாம் பொதுவாக இப்போ இப்படித்தான் இருக்கின்றனர். 15 நூல்களை ஆக்கியிருக்கின்றார்கள். 39 வருடம் ஆசிரியர் பணி ஆற்றியிருக்கின்றார்கள். நல்லாசிரியராக விருது பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் இந்த இலக்கிய உலகத்திலே விஜயலட்சுமி அம்மையார் என்று சொன்னால் தெரியாதவர் இருக்க முடியாத என்ற அளவுக்கு இலக்கிய உலகத்திலே தன்னுடைய கால் தடத்தை பதித்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு எல்லோரும் அறிந்த அம்மையார் அவர்களுடைய இந்த இலக்கிய ஆய்விலை நானும் கலந்து கொண்டு அவர்களை பற்றி பேசுவதிலே பெருமையாகவும் என்னுடைய வாழ்நாள் பயனாகவும் கருதி அம்மையார்கள் வாழ்க வாழ்க என்று சொல்லி மென்மேலும் பல நூல்கள் படைத்து நீங்கள் இலக்கிய உலகத்திற்கு உங்களுடைய பணியை ஆற்ற வேண்டும் என்றும், அப்படிப்பட்ட அந்த நூல்களை ஆய்வு செய்திருக்கின்ற இருவரும் ஜாம்பவான்களாகிய சகோதரி இளவரசி சங்கர் அவர்களையும் அறிவுக்குரிய மரபு கவிஞர் நல்ல பேச்சாளர் என்று பல்முக திறமும் கொண்ட நட ராமமூர்த்தி அவர்களையும் வணங்கி வாழ்த்தி பாராட்டி இடம் சார்கின்றேன். நன்றி. உரைவீச்சில் வழிகாட்டியாக இருக்கின்ற எங்களுடைய அருமை நண்பர் திருமிகு மோகன்தாஸ் ஐயா அவர்கள், தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலர், இன்றைக்கு நடக்க இருக்கின்ற இந்த அற்புதமான ஒரு நிகழ்வின் பாட்டுடை தலைவராக இருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரி வா விஜயலட்சுமி அவர்களுக்கும், என்னோடு அவரின் நூல்களை எல்லாம் கலந்து உரையாட வந்திருக்கின்ற புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் தூணாக விளங்குகின்ற இளவரசி அம்மையாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மோகன்தாஸ் ஐயா சொன்னது போல அவர்களுடைய சிறப்பு இந்த புதுச்சேரிக்கு தெரிய வந்தது தான். ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த நுழைவு வாய் மிகச் சிறப்பாக இருக்கிறதா என்பது ஒரு சிறப்பு. அந்த மாதிரி அவங்களுடைய நூல்களை, குறிப்பாக மரபு நூல்களை பற்றி, அந்த மரபு நூல்களை பற்றி சொல்ல வரும் பொழுது அவர்களுடைய திறன் எப்படி இருந்தது என்பதை அறிய வேண்டும். அவங்களுடைய திறனை அறிஞ்சிக்கணும்னா நாம இந்த கலந்துரையாடல் தான் ஒரு முக்கியத்துவமான நிகழ்ச்சி தான் இது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னா இவர் வாங்கி இருக்கின்ற வாழ்த்துறை அணிந்துரை எல்லாம் சற்று நோக்க வேண்டும். ஏன்னா புதுச்சேரியில் நிறைய வசிஷ்ட மாமுனிவர்கள், விஸ்வாமித்திர முனிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இவங்க ஒரு அணிந்துரை வாங்கும் போது அவர்கள் இவங்களை ஆஹா ஓகோன்னு சொல்லி போயிட முடியாது. அப்போ அவங்க கொடுக்கின்ற அந்த சான்றிதழ்கள் மிக அற்புதமான சான்றிதழ்களாக இருக்கும், உண்மையாக இருக்கும்போது அதுதான் உண்மை. அப்படி பார்க்கும்போது நம்ம இலக்கிய ஐயாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். பாவலர் பயிற்சி பட்டறையினுடைய முதுகெலும் இன்றைக்கு பல அற்புதமான மரபு கவிஞர்களை எல்லாம் உருவாக்கியவர். அவர் இவங்களை பற்றி சொல்லும்போது, தொடக்கத்திலே சொல்லும் பொழுது, அந்த காற்றை போல் அப்படின்ற அந்த நூலில் சொல்லும் பொழுது அவர் எழுதின கருத்துக்கு சொல்ற ஒரு 4 வரி சொல்ற பாருங்க. புதிய கருத்துக்கள் பொன்னாய் மின்னிடும், எதிரிகள் முன்னர் ஏந்தும் வேல்களாய், நாட்டு நடப்புகள் நடையிடும் செருக்கலாம், கேட்டை கிளறி கிள்ளி எறிந்து. அந்த நடை ஓட்டம் பாருங்க மரபு கவிதையில, கேட்டை கிளறி கிள்ளி எறிந்து. அதாவது எந்த ஒரு மோனையும் தப்பல, சந்தங்களும் தப்பல, இந்த யாப்பு நயமும் அந்த வரியை மறுபடியும் சொன்னா ஆமா அந்த பாடலுக்கு ஒரு பெருமையா இருக்கும். அந்த வரியை 2 முறை படித்தாலே அது மனப்பாடமாகி. இது யாரும் சிந்திக்க முடியாத அளவுக்கு, எழுத முடியாத அளவுக்கு கேட்டை கிளறி கிள்ளி எறிந்து. அருமை அருமை. ஒரு மரபு பாடலில அற்புதமான கவிதைகளை எழுதக்கூடிய இலக்கிய ஐயா அவர் தன்னுடைய அணிந்துரையில முதல்ல கவிதையாகவே தொகுத்து இவரை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கின்றார். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த 4 வரி மட்டும் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. இவருடைய ஐயா கவிதைகள் எழுதும்போது மரபுல எழுதுவாரு, அது எந்த திணை, பாடான் திணை, ஒழுக்கம், இதெல்லாம் எல்லாத்தையும் குறிப்பிட்டு அந்த பாடல் எழுதுவார். அப்படிப்பட்டவர் இந்த ஒரு அணிந்துரை கொடுத்திருப்பு சிறப்பு. கண்டிப்பாங்க. இவங்களுடைய இந்த மரபு கவிதை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருப்பாருங்க, அது இன்னும் சிறப்பு. ஏன்னா இவங்களை நான் சமூகவியல் ஆசிரியராகவே தான் பார்த்துட்டு இருக்கேன்.
ஆனால் இவங்க வந்து முதுகலையில் வந்து உளவியல் முடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு முதுகலையும் சரி இளநிலை ஆய்வாளரும் சரி தமிழை முடிச்சிருக்கிறாங்கன்றது இந்த நூல்களை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்குவோம். ஆக தமிழில் பாண்டித்துவம் பெற்றிருக்கின்றார்கள். அதனால தான் இந்த மரபில் இறங்க முடியும். அவ்வளோ சீக்கிரம் இறங்க முடியாது. அப்படியே கற்றுக்கிட்டு வரதா இருந்தாலும் ஒரு ஆசிரியப்பா வெண்பா அதை வந்து எழுதலாம். இவங்க எந்த பாடலையுமே விடலை. அரங்க நடராஜன் ஐயா இவருடைய நூலில் பட்டியலே போட்டிருக்கிறார். இங்கே ஒரு கருத்தை நான் குறுக்கிட்டு பதிவு செய்கிறேன். அரசு பள்ளியில் படிக்கின்ற தமிழ் ஆசிரியர்கள் எல்லாம் நீங்கள் கோயத்துக்கு பெரும்பாலும் தான் உண்டு தன் வேலை உண்டு, பையனுக்கு பாடம் நடத்துவதோடு தங்களுடைய பங்கு முடிந்து விடுகிறது என்று இந்த இலக்கிய உலகத்திலே இந்த இலக்கிய செய்திகளை சொல்வதற்கு முன்வராத ஒரு பட்சத்தில் அம்மா அவர்கள் சமூக அறிவியல் ஆசிரியராக இருந்தாலும் தமிழ் மொழியின்பால் உள்ள ஈர்ப்பின் காரணமாக அதனுடைய நுண்மான நிலபலத்தோடு இலக்கண அறிவை பெற்று மரபு கவிஞராக மிளிர்கிறார் என்றால் இது எல்லோருக்கும் சிறப்பாகவும் வியப்பாகவும் இருக்கக்கூடிய செய்தி. இது பாராட்டத்தக்க செய்தி என்று குறிப்பிட இது எங்களுடைய பள்ளியிலேயே 2 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. மேடையே பேச தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சமூகவியல் ஆசிரியராக இருக்கிறவங்க இந்த பாண்டித்துவம், நான் ஏற்கனவே சொன்னது போல பாண்டித்துவம் பெற்றதுனால அவங்க இந்த இலக்கியத்தை எழுத வேண்டும், இந்த சமூகத்திற்கு நம்ம ஏதாவது ஒரு பணி ஆற்ற வேண்டும், அது தமிழ் பணியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆற்றிருக்கின்றார். இன்னும் உள்ள வர வர பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி ஒரு புதுமை புரட்சியாக இருக்கிறது அப்படின்றது நம்ம மரபு கவிதையில் பார்க்க முடியும். புது கவிதை எழுதிடலாம், கொஞ்சம் கடன்னு எழுதிடலாம், பயிற்சி பெற்றா. ஆனால் அந்த மரபு கவிதையில் அந்த வார்த்தைகளை போட்டு அடுக்கடுக்காக சொல்லக்கூடிய திறமை அவ்வளவு அருமையாக இருக்கிறது. எனக்கு நான் இன்னும் மிகையாக சொல்லலைன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா கண்ணதாசன் கவிதைகளை படிக்கின்ற ஆர்வம் எனக்கு இவருடைய கவிதையை படிக்கும்போது அது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு. அப்போ ஒரு முற்றுருவகம் எழுதக்கூடிய கவிஞர்கள் இந்த பாண்டிச்சேரியில் ஏதாவது ஒரு பொருளை பற்றி சொல்லலாம், ஒரு வரியில் சொல்லலாம். ஒரு பாடலையே ஒரு முற்றுருவமாக எழுதக்கூடிய இன்றைக்கு ஆட்கள் கிடையாது. எழுதுகிறார் பாருங்க, மல்லிகை செவ்வந்தி மணக்கும் முல்லை. இந்த வார்த்தைகளை பாருங்க, மல்லிகை செவ்வந்தி மணக்கும் முல்லை, மான மோனை, அல்லியும் அந்தி மந்தாரை மலரும், செல்வ திருவாய் சிரிக்கும் தாமரை, எல்லாம் கலந்த எழுச்சரம் இந்தியாவை உருவகிக்கிறாரு. ஒரு உருவகம் கிடையாது, இத்தனை உருவகத்தையும் ஒன்றாக கலந்தது தான் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது அது பேர் முற்று உருவகம்னு சொல்லுவாங்க. ஏகதேச உருவகம் அப்படின்னு உருவகத்தில் நிறைய வகைகள் இருக்கு. அதில் முற்று உருவகம் என்பது இதுதான். அது மட்டும் இல்லாமல் இவங்க யாப்பை பார்த்தாங்க, கடைபிடிச்சாங்க, மரபை கடைபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லாமல் அந்த மரபின் வழி யாப்பின் வழி நல்ல கருத்துக்களை சொல்ல முடியுமான்னு சிந்திச்சு அதை வழியாக எழுதுறாங்க. அற்புதமான கருத்துக்களை வெளியிட்டுக்கிறாங்க. இது நான் மரபில் பார்த்தது. இன்னும் நம்ம உங்களுடைய நூல்கள் எல்லாம் நிறைய கருத்து இருக்கும். இது நீங்க வாசகர்களுக்கு நேயர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து நிச்சயமா சொல்லணுங்க. அதாவது மரபு என்பது ஏதோ ஒரு உள்ளே நுழைய முடியாத ஒரு நெருக்கடியான இருட்டறையில் இருக்கக்கூடிய ஒரு மரபு என்பதோ, அதன் வழி நாமெல்லாம் எழுத முடியாது, நாம கிட்டவே நெருங்க முடியாது என்பதோ தவறான ஒரு செய்தி, தவறான ஒரு கருத்து என்பது சகோதரி உனக்கு இருக்கிறார். அம்மா அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக மரபடி எல்லோரும் மாதிரியாக எழுத முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு முன்மாதிரியாகவே இருக்கின்றது உண்மை. ஏன்னா நான் உங்களை புது கவிதையாக பார்த்திருக்கிறேன், ஒரு மொழிபெயர்ப்பாளராக பார்த்திருக்கிறேன். மரபு கவிதையில் இவ்வளவு சிறந்தவராக இருந்தது இந்த நூல்களை படித்த பிறகுதான். அது இந்த வாய்ப்பை தந்ததுக்கு சகோதரிக்கு மட்டும் இல்லை, இந்த ஜோதி வாய்ஸ் அந்த அமைப்புக்கும் நாம் நன்றியை சொல்லணும். நான் நன்றியை சொல்லணும் குறிப்பிட்டேன். இப்போ உங்களுடைய பாடல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல முடியுமா? பாருங்க, நிறைய சொல்லலாம். நீங்க மரபு வழின்னு சொல்லிட்டீங்க. முதலில் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும். ஜோதி வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கும் மற்றும் புதுச்சேரி ஜாம்பவான்கள், இலக்கிய ஜாம்பவான்கள் ஆகிய ஒருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயலட்சுமி அம்மா புதுவைக்கு புகழ் சேர்க்கும் ஒரு பெண் எழுத்தாளர்களில் ஒரு முக்கிய இடம் பிடித்த ஒரு பெண்மணி. அவங்களுடைய நூல்களை ஆய்வு செய்வதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். ஆமா, பெண்ணுக்கு பெண்ணே துணையாக இருக்க வேண்டும். அவர்களை நான் போட்டி ஒரு 100 பேருக்கு பேசுறேன். ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்பித்தால் 10 ஆணுக்கு கல்வி கற்க முடியும் என்று சொல்லுவாங்க. அது நீங்க ஒருவருதான் பல பெண்களுக்கு சென்று அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் என்பதற்கு தான் கேட்டேன். முதல்ல அம்மா என்னை தேர்வு செஞ்சதுக்கு நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். முதல்ல அவங்களுடைய நூல்ல நான் முதல் நூலா எடுத்துக்கிட்டது எதுன்னா அம்மாவின் நினைவில் அப்படின்ற ஒரு நூலை நான் எடுத்திருக்கேன்.
ஏன்னா இந்த நூலை படிக்கிற அத்துணை பேருக்கும் என்ன பாடல் நினைவுக்கு வரும்னா ஒரு செய்தி இங்கே சொல்லணும். சொல்லுங்க ஐயா. நான் இவங்களை பார்த்தது கிடையாது. ஆனால் நான் வள்ளலார் பள்ளியில் பணியாற்றிய போது எனக்கு ஒருத்தவங்க புத்தகம் கொண்டு வந்து கொடுத்து இதை படிக்கின்றாங்க. அந்த நூல் தான் அம்மாவின் நினைவில். அதை பார்த்து தான் இவங்களை நான் வந்து மானசீகமாக இப்படி ஒரு கவிஞர் இருக்கிறாருன்னு நினைச்சேன். அப்புறம் பின்னால இலக்கிய உலகத்தில் பயணிக்கின்ற போது இவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த நூலை பற்றி நீங்க சொல்றீங்க. ஆமா, உண்மைதான். இலக்கியத்துறையில இவங்களை அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சது அந்த நூல் வெளிவந்ததுக்கு அப்புறம். எனக்கு அது வந்து அம்மாவின் நினைவில் அப்படின்ற நூலை நீங்க இந்த நூலை நீங்க படிச்ச யார் படித்தாலும் ஒரு பாடல் நிச்சயமாக நினைவுக்கு வரும். அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அப்புறம் இன்னொரு பாடலும் நினைவுக்கு வரும். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவர் அடித்தொழ மறுப்பவர் மனிதர் இல்லை. அம்மா வந்து அதை செய்து காட்டியிருக்கிறார் விஜயலட்சுமி அம்மா. அவங்களுடைய நூல்ல தொடக்கத்திலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய எல்லாருக்குமே இப்போ அவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம அம்மா அப்பாவுடைய நினைவு கட்டாயமா அவங்களை தொழ வேண்டும், வணங்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். அதுவும் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மள அறியாம அழுகை வரும். நம்மளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம அப்பா இல்லையே, நம்ம அம்மா இல்லையேன்னு சொல்லிட்டு அழுகை வரும். ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. என் பிறந்த நாள் அன்று என்னுடைய அப்பாவை நினைத்து நான் அழாத பிறந்த நாளே இல்லை. அந்த வகையில் கடைசி வரைக்கும் அது மாறாது ஐயா. ஜூன் 3ஆம் தேதி அம்மாவுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்னைக்கு கண்ணீர் மல்லிகை ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. அதை படிக்கும்போது நம்மளுக்கும் உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு, நமக்கே கண்ணீர் வருது. கடைசியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்க அம்மா இவங்க கிட்ட என்ன பகிர்ந்துக்கிட்டாங்க, நீ பிறந்திருந்தப்ப அப்படின்னு சொல்றதெல்லாம் நினைவுக்கு வந்து கடைசியா இனி அதையெல்லாம் நினைவு கூற யார் இருக்கிறார்கள், அம்மா இன்று எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு அந்த வரியை முடிக்கும் போது எனக்கு கண்ணீர். ஆமா ஆமா, எல்லாமே ஒரு சொல்ல முடியாத ஒரு உணர்வை நம்மளை வந்து ஒட்டி கொள்கிறது. அதை நான் ரொம்ப ரசிச்சு கட்டாயமா ஐயா. அதே மாதிரி அவங்க அம்மா இறந்தத ஒரே ஒரு நாள் லேசான கவனக்குறைவா இருந்துட்டோம், உங்களை கவனிக்காம விட்டுட்டோம். என்னன்னா, உங்களை ஒரு கண்ணாடி பாத்திரம் போல் உன்னை பாதுகாத்தோம், ஒரு கண்ணாடி பாத்திரம் போல் உன்னை பாதுகாத்தோம். ஒரே ஒரு நாள் சற்றே கவனமின்றி உன்னை இரவில் விழிக்க வைத்து நீண்ட தூரம் பேருந்தில் அழைத்து சென்று சற்றே கவனமின்றி இருந்து விட்டோம். அம்மா கண்ணாடி பாத்திரமாய் நொறுங்கி விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இயற்கை நீதியா இருந்தா கூட அது மனது தாங்கல. அதை விட ஆழமான ஒரு ஏக்கத்தை அந்த கவிதையோட முடிவுல பதிவு செய்யறாங்க. மறுபடி ஒரு வாய்ப்பளித்தால் முன்பை விட கவனமாய் உன்னை பாதுகாப்போம் அம்மா, என் அம்மா நீ மீண்டும் வந்துவிடு. எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்க வந்தா, நம்ம அப்பா வந்தா எப்படி இருக்கும் திரும்ப, அந்த மாதிரியான ஒரு ஏக்கம் இவங்களுக்கு இருக்குது. அதை படிக்கும்போது என்னால ரொம்ப நெஞ்சை உருக்குவது போல் இருந்தது. இன்னொன்னு, அம்மாவும் ஒரு ராகமும் அப்படின்ற தலைப்புல ஒரு கவிதை எழுதியிருக்காங்க ஐயா. நீங்க அதை கேட்டீங்கன்னா, அம்மாவும் ஓர் ராகம் பார்த்தால் மரபிலும் சிறந்து விளங்கக்கூடியவராக, புதுமையிலும் மற்றவருடைய உள்ளத்தை உருக்கக்கூடிய, உணர்ச்சி மிகுந்த கருத்துக்களை கொடுக்கக்கூடிய, அதாவது ஒரே கல்லில் இரண்டு மாகா என்பது போல புது கவிதையிலும் மரபு கவிதையிலும் சிறந்து விளங்குகின்ற ஒரு இலக்கிய ஆளுமையாக புதுவில தேர்ந்தெடுக்கிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? அதாவது இலக்கியத்தில் உள்ள அத்தனை பிரிவுகளிலும் வா விஜயலட்சுமி அம்மா தன்னுடைய பாதம் பதித்திருக்கிறார் என்பதுதான் இது உண்மை. அந்த கவிதையில கடைசியா என்ன சொல்லியிருக்காங்க, நீ மறைந்தாலும் உன் ராகங்கள் எங்கள் காதோரம். அம்மா பாடுவாங்களாம், அதை நிறைய சொல்லிட்டு, நீ மறைந்தாலும் உன் ராகங்கள் எங்கள் காதோரம், சில நீர்த்துளிகள் எம் கண்ணோரம், உன் நினைவலைகள் எம் நெஞ்சோரம். அம்மா நீயே ஓர் அழகிய ராகம்
அப்படின்னு முடிச்சிருக்காங்க. என்ன அலைகள் அலைமோதுற போல சொல்றாங்க. இது ஒரு புது கவிதை தானே? ஆமா ஆமா, புது கவிதை. ஐயா குறிப்பிடுவது புது கவிதை. ஆனா அந்த ஓசை நயம் பாருங்களேன். எல்லாத்துலயும் அவங்கள அறியாமலே அந்த கவிதையே ஒரு மரபு கவிதையினுடைய வாசிப்பார். திருப்புகழ்ல வந்து நம்ம சந்த பாடல்கள் பாக்குறோம். ஏறு மயில் ஏறி விலை ஆடு முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞானமொழி பேச அந்த வெள்ள ஓட்டம் அப்படி ஓடுற மாதிரி ஒரு திருப்புகழுடைய அந்த சந்த பாடல் நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். ஐயாலாம் முருகருடைய பாடல்கள்ல நல்ல வல்லாண்மை மிகுந்தவர். அப்ப அந்த ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்றுன்னு அந்த ஓட்டம் இருக்கு பாருங்க. இந்த ஒரு பாடல்ல இருக்கு பாருங்க. நீங்க ஏன்னா இதை நான் ஏன் இங்க சொல்றேன்னா, நான் புது கவிதையா படிக்கிறீங்க மரபு கவிதையான்னு இப்போது எட்டி பார்த்தேன். புது கவிதையா அந்த மாதிரி ஒரு சந்தமா இருக்குது. தாய்மொழியில் சிந்தித்தால் என்னமெனும் புறவி தடுமாற்றம் இல்லாமல் தாவி எங்கும் ஓடும். தாய்மொழியில் பேசிடிலோ பெறராமல் நாவும் தத்தித்தோம் என்றிங்கே தயங்காமல் ஆடும். தாய்மொழியை கேட்டாலோ இருசெவியும் இங்கே தரமான தேனுண்ட வண்டெனவே மாறும். தாய்மொழியில் படித்தாலோ துள்ளி வரும் பிள்ளை தானாக கற்றறிந்து தரணியையும் ஆளும். அந்த அந்த சந்தம் பாருங்க, அப்படி ஒடியாருது பாருங்க, அதுதான் சிறப்பு. ஐயா, இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இதுக்கான பெருமை பூரா என்னுடைய குரு இலக்கியன் ஐயாவை தான் சேரும். அவருடைய பாவலர் பயிற்சி பட்டறையில் சேர்ந்து தான் நான் வந்து இந்த மரபு கவிதையெல்லாம் எழுத கற்றுக்கிட்டேன். முதல்ல எனக்கு கொஞ்சம் கவிதை இந்த இதில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் எதுகை வரும். அந்த மோனை இன்னும் பா வகைகள் முழுவதுமாக நான் வந்து இலக்கியன் ஐயானோட பாவலர் பயிற்சி பட்டறையில் இருந்து தான் நான் பயிற்சி எடுத்து அதை நான் கற்றுக்கிட்டேன். இன்னொரு செய்தியை நான் இலக்கியன் ஐயா பற்றி குறிப்பிட வேண்டும். இன்றைக்கு வந்து மரபு கவிஞர்கள் புதுச்சேரியிலே நிறைய பேர் வலம் வருகின்றார்கள் என்றால் அவர் அந்த பயிற்றுவித்த அந்த மரபு பயிற்சி இலக்கண பயிற்சி தான் பல மரபு கவிஞர்களை அந்த மரபு மனம் மாறாமல் இந்த இலக்கிய உலகத்திலே வலம் வருவதற்கு, அதிலும் குறிப்பாக புதுச்சேரியிலே வலம் வருவதற்கு ஒரே ஒரு இலக்கிய கட்டாயர் என்றால் இலக்கியன் ஐயா அவர்கள் தான். அவர்களை இந்த தருணத்திலே நாம் எல்லாரும் வணங்க வேண்டும், பாராட்ட வேண்டும். அவர்களை வணங்கி அவருக்கு நம்முடைய பணிவான வணக்கத்தை சொல்ல வேண்டும். என்கின்ற அந்த மரபுமொழி கவிஞர்கள் தான், அந்த இலக்கணம் தான், அந்த இலக்கியம் தான் நீண்டு நெடுநாள் வாழும் மரபுமொழி எல்லோரும் பின்பற்ற வேண்டும். புது கவிதைகளை வேண்டாம் என்று சொன்னாலும் அது வந்து நாளடைவிலே அந்த ஒரு ஓட்டத்திலே இருக்காது என்ற ஒரு மரபு கவிஞர்களை உருவாக்குகின்ற ஒரு பெருமைமிக்க தலக்கர்த்தாவாக இருப்பவர் இலக்கிய ஐயா என்பதை நான் இந்த நேரத்திலே அம்மாவோடு இணைந்து பதிவு செய்கிறேன். அடுத்ததாக அரங்க நடராஜன் ஐயா அவருடைய நூலை வச்சுதான் நான் வந்து நிறைய கவிதைகள் வந்து பாவகை நூலை போட்டிருக்கேன். அதுதான் அதை வச்சுக்கிட்டே நம்ம எழுதலாம். அவ்வளவு எளிமையான ஒரு பாவகை. ஐயா அரங்க நடராசன் ஐயா ஒரு அணிந்துரை கொடுக்குறாருன்னா புதுச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது சாதாரண யாரும் அவருடைய அணுகி ஒரு அணிந்துரையோ வாழ்த்துறையோ பெற முடியாது, ஒரு பதிப்பறையோ எதுவும் பெற முடியாது. அதிலே தவறு இருந்தால் முகத்துக்கு நேராக சுட்டி மாற்றி எழுதுவா என்று திருப்பி அனுப்புகின்ற ஒரு சும்மாந்த இலக்கிய சப்படம் இலக்கண சப்படம் அவர் கொடுக்கின்றார் என்றால் ஆழ்ந்து இந்த வயதிலும் 90 அகவை தாண்டி விட்டார். எந்த வயதிலும் ஒவ்வொரு எழுத்தையும் எண்ணி எண்ணி படித்து படித்து இலக்கணம் உணர்ந்து திருத்தி அணிந்துரை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை நம்முடைய புதுவையிலே வாழ்கின்றார். இந்த வயதிலும் அவரையும் நாம் வணங்க வேண்டும், போற்ற வேண்டும். அம்மா அவர்களுக்கு அவர் அணிந்துரை கொடுத்திருக்கின்றார் என்றால் அந்த நூலினுடைய சிறப்புக்காக இதை குறிப்பிட விரும்புகிறேன். ஐயா, அப்புறம் இந்த நூல்ல அம்மா அப்படியே தொடர்ந்து அவங்களுடைய சொந்த உணர்ச்சியின் வெளிப்பாட்டை கொடுத்துட்டே வராங்க. நடுவுல அவங்க அப்பாவை பாக்குறாங்க. நம்ம அம்மா இல்லாம அப்பா எப்படி கஷ்டப்படுறாங்க, அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்றது ரொம்ப அழகா நூல் அருந்த பட்டம் அப்படின்ற ஒரு தலைப்புல கொடுத்துருக்காங்க பாருங்க. உண்மையிலேயே அப்பாவை நான் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி இருக்கு. இடுப்பு வலியோடும் பாதி பார்வையுடனும் உன் நினைவை மட்டுமே சுவாசித்து கொண்டிருக்கும் அப்பா. அம்மாவை சொல்றாங்க, உன் நினைவை மட்டுமே சுவாசித்து கொண்டிருக்கும் அப்பா நூலருந்த பட்டமாய் பூவோடும் பொட்டோடும் மஞ்சள் மனத்தோடும் போய் சேர்தல் பெண்ணுக்கு பெருமையா அம்மா அப்படின்னு கேட்டு முடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பக்கம் ஆதங்கம் இருக்கு, அப்பா அப்படி தவிக்க விட்டு போயிட்டீங்களே, இது நியாயமா அம்மான்னு கேக்குறத அம்மா கிட்ட கோச்சிக்க முடியாம இப்படி வந்து ஒரு கேள்வியோட அதை முடிக்கிறாங்க. ஒரு மேடம், தாய் தந்தையினுடைய பாசத்தை சொல்றது மிகப்பெரிய அற்புதமான விஷயம். அவங்க நம்ம என்ன நினைப்போம், ஒரு குடும்பத்தோட ஒரு வளையம் போட்டுக்கிறாங்க போல அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த உணர்ச்சி வந்து வெறும் குடும்பத்தோட நிக்கல, அவங்க சமூகத்தின்பாலும் சார்ந்தவர்கள். நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கூட நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டு எழுதுறாங்க. பாரதியாருடைய பாடல் வரிகள் அது. அந்த தலைப்பை போட்டு இந்த சபரிமலையில நடந்தது பாருங்க, கொடுமை, பெண்களை சேர்க்கக்கூடாது இந்த வயதுக்கெல்லாம், அதுக்கு இலக்கண ரீதியா ஒரு வார்த்தையை போட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு விடுகதை பாடலா சொல்றாரு பாருங்க. ஏன்னா சொல்றேன்னா, அந்த அவர்னு ஒரு வார்த்தை போட்டுக்கிறாரு. அது இருபார் பொது பெயரா கூட இருக்கலாம். ஆனா
இது ஒரு அரசாங்க தடை செய்யப்பட்ட நிலை அப்படின்றதுனால வெளிப்படையா சொல்லாம அது எவ்வளவு நாசுக்கா சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு செய்தியை நான் குறிப்பிட விரும்புகிறேன். வார்த்தைகளை மடக்கி போட்டு கவிதை என்ற ஒரு நிலையிலே பல்வேறு கவிஞர்கள் உலா வருகின்ற இந்த மண்ணில் புது கவிதையாக இருந்தாலும் ஓசையோடும் சந்தத்தோடும் நயத்தோடும் மரபொழி இணைந்த கவிதை போல் கொடுக்கின்றார்கள் என்றால் கவிஞர்கள் இது போன்ற நூல்களை படித்து தாங்களும் முயற்சி செய்து இது போன்ற கவிதைகளை படைக்க வேண்டும் என்பதற்கு இந்த நூல்கள் எல்லாம் ஒரு பாவலர் பயிற்சி பட்டறை ஐயா இலக்கியன் ஐயா அரங்க நடராசன் இவங்கெல்லாம் நேரடியாக பயிற்சி கொடுக்கின்றார்கள். அவர்களால் வளர்க்கப்பட்ட இவர்களை போன்றவர்களின் நூல்களை படித்தால் ஐயா சொல்ற மாதிரி இன்னும் தெரியாதவர்கள் அறிந்து கொள்ளாதவர்கள் இன்னும் பயிற்சி பெற்று அதை படிக்கலாம். அந்த பாடலை பாருங்க. மாலை அணிந்து மலை ஏறிடவே காலை மாலை விரதம் இருந்தோம் மால் அரண் மகனை ஐயப்பன் மால் அரண் மகனை காணச் சென்றால் ஆலய பாதையை அவர் வழிமறிப்பார். அங்க அந்த பெண்ணினுடைய கொடுமை நிகழ்வை அழகாக சுட்டி காட்டி அங்க இருக்கிறவங்க வழிமறிக்கிறாங்க. யார் வழிமறிக்கிறாங்க? கேரள மக்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள் அல்ல ஆண்கள். அந்த அவர்ன்றதுக்கு நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு போக்கினை நம்மகிட்ட விட்டுறாரு. இப்ப வந்து பெண்கள் வழிபட வேண்டும் நீங்க சொல்றீங்களா? ஆமா, வற்புறுத்துறாரு. அதாவது வழிபடலாம் எல்லாம் அவன் செயல் என்றால் இதுவும் அம்மா சொல்ல வேண்டிய சொல்லி இருக்கின்ற கருத்து எல்லாம் அவன் செயல் என்றால் பெண்களுடைய வர வேண்டிய அவங்க உடல் ரீதியாக ஏற்படுகின்ற விளைவுகளும் அவன் செயல். அது அவங்களை ஏற்றுக்கிட்டாங்க. இதை எழுதின டைம்ல வந்து நம்ம இங்க இருந்து போனவங்கள அவங்க அடிச்சாங்க. அதுதான் அந்த போனவங்கள வந்து கேரள மக்கள் வந்து அடிச்சாங்க, தடுத்தாங்க, அடிச்சாங்க. அந்த நேரத்துல ஐயா இன்னொன்னு பெண்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் சாதிக்க முடியும் அப்படின்றத ஒரு 4-5 வரியில அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அதை முடிச்சிருங்க. அதை முடிச்சுட்டா. அதான் மாலையன் தேட அவர் வழிமறிப்பார். அந்த அவர்ன்ற வார்த்தைக்கு தான் நான் இலக்கணம் சொல்றேன். இருபார் பொது பெயராக கூட இருக்கலாம். என்னங்க அவர்னு போட்டுக்கிறாங்க, இது யாருங்க எடுத்துக்கிறது நாம அப்படின்னு. ஏன்னா அது நிகழ்வியல் கருத்து செய்தியாக வந்தது எல்லாருக்குமே தெரியும். அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையினால அது ஆண்கள் தான் அங்கே வழிமறித்தார்கள். அவர்கள் தான் பெண்களை என்று பார்க்காமல் அடித்து உதைத்து தருத்தினார். அதெல்லாம் கொடுமையெல்லாம் நடந்தது. அதுக்காக தான் அந்த நாசுக்கா போட்டிருக்கிறாங்க அந்த வார்த்தை. பெண்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு அம்மா வந்து ஒரு எடுத்துக்காட்டான பெண்மணியா இருக்காங்கிறத ஒரு கவிதையில நம்ம உணர்த்த முடியும். ஐயா போலி அப்படின்ற தலைப்புல ஒரு கவிதை, ஒரு குட்டி கவிதை தான். அதை படிக்கும்போது நீங்க இப்ப நான் படிச்ச உடனே உங்களுக்கே புரியும். அவங்க வந்து வண்டு துளைத்த அரிசி நீரில் போட்டதும் மிதக்கும் மேலே முழுமை உள்ளே வெறுமை உன்னை பிரிந்த நானும். அம்மா கிட்ட சொல்றாங்க, பார்க்க நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா உள்ள வெறுமையா இருக்கு, மனசுக்கு வேதனைப்படுறேன்னு அம்மாவுக்கு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, வண்டு துளைத்த அரிசி. இவங்க வந்து கிச்சன்ல இருக்கிறாங்க, சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அரிசிய போட்டு களையும் போது அவங்களுக்கு ஒரு கவிதை வந்து எந்த சூழ்நிலையிலையும் அந்த சூழ்நிலையை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இல்லைங்களா? வண்டு துளைத்த அரிசி நீரில் போட்டதும் மிதக்கும் மேலே முழுமையா மேல தெரியுதான், ஆனா உள்ள வந்து தக்க மாதிரி இருக்கும்ல, அது சொல்லியிருக்காங்க. இப்ப நான் மற்ற பெண்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்குது, அவங்க அதனால எழுதுறாங்க, எங்களுக்குலாம் பயங்கர பிஸி, நாங்க ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவசர அவசரமா சமைச்சிட்டு அவங்களும் வேலைக்கு போறாங்க. அந்த சமைக்கிற நேரத்துல அந்த அரிசி மேல வந்தது பாருங்க, ஐயோ இந்த நேரத்துல அந்த அரிசி என்ன அவ்வளவு இதுவா இருக்குன்னு நினைக்காம அதையே கவிதையா மாத்திருக்காங்க இல்லையா? இங்க நான் சொல்லணும், தங்கப்பா சொல்லுவாங்க, எனக்கு வகுப்பு எடுக்கும் போதே சொல்லுவாரு, கவிதை எழுதணும்னா கருத்தை தேடிக்கிட்டு போகணும் இல்லை, நம்ம எதிரிலே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு கவிதை எழுதுவதற்கான கருத்து தான் அப்படி சொல்லுங்க. இப்ப சகோதரி அந்த எழுதின கவிதைக்கான சூழ்நிலை சொல்லிட்டு அது உண்மைதான். ஏன்னா அவரு என்ன சொன்னாரு, நான் முருகு பரத்தம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஒரு அணில் அப்படி குறுக்க ஓடிட்டு இருந்தது, நான் பார்த்தேன், இதை வச்சு என்ன எழுத முடியும்னு யோசனை பண்ணேன். வீணையிலே பெண்ணினுடைய கைவிரல்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருப்பதை போல அந்த அணி முருங்கை மரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு நிகழ்வையெல்லாம் நான் எதிர்க்க நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அப்படியே கவிதையை எழுதலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுதான் இங்கே ஒரு செய்தியை குறிப்பிட படைப்பாளர் இயக்கத்தினுடைய நிறுவனர் ஐயா ஆறு செல்வன் அவர்கள் காலையிலே நடைபயிற்சி செல்வார். நடைபயிற்சி செல்கின்ற போது நம்மளாம் என்ன செய்வோம், வெறுமனே நடந்து செல்வோம். ஆனால் கையில் ஒரு தாளும் பேடாவும் வைத்துக்கொண்டு வழியிலே பார்க்கின்ற அந்த காட்சிகளை எல்லாம் குறிப்படுத்தி கொண்டு வந்து உடனேயே அதை ஒரு கவிதையாக்கம் போடுவார்.
என்று ஒரு செய்தியை நான் கேட்பேன். அது போலதான் அம்மா அரிசி கலைகின்ற பொழுது அது ஒரு கவிதையாக படுத்திருக்கிறேன். கவிஞனுக்கு எதிரிலே ஏற்படுகின்ற பார்க்கின்ற சூழலை கவிதையாக்கி அதன் வழி ஒரு சிந்தனையை கருத்தை மக்களுக்கு கொடுப்பவன் தான் கவிஞன். ஒரு நல்ல கவிஞன் யார் என்பதற்கு ஒரு அடையாளம் என்பதற்காக இந்த செய்தியை இன்னொன்னையா, இந்த நூலின் முத்தாய்ப்பே என்ன தெரியுங்களா? அம்மாவின் நினைவில் நான் 3 வரியில ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அதுல அம்மா வந்து ஒரு துணிச்சல் நிறைந்த பெண்மணிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. இந்த 3 வரியில அதேதான், இந்த 3 வரியில அவங்க ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெருமைப்படுறேன் அம்மாவை நினைச்சு. அது என்னன்னா, ஹைக்கூ கவிதையா, ஹைக்கூ இல்ல, ஹைக்கூ மாதிரி ஹைக்கூ நூல் தனியா இருக்கு. இதுல பாருங்க, வள்ளுவரே யாரு? வள்ளுவரே அன்பிற்கும் உண்டு அடைக்குந்தாள். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள்னு தானே நம்ம எல்லாரும் வள்ளுவரை பத்தி பேசும்போது பெருமையா நம்மளும் அப்படியே அதை எடுத்து ஆண்டுக்கிறோம். இவங்க வள்ளுவரே அன்பிற்கும் உண்டு அடைக்குந்தாள், அதுதான் பணம். துளிப்பா சாயல்ல இருக்குது. அந்த 3 வரியில நெத்தியில் அடிச்ச மாதிரி வள்ளுவருக்கே வள்ளுவரை எதிர்த்து ஒரு துணிச்சலோடு எதிர்த்து சொல்வதை காட்டிலும் வள்ளுவர் கருத்துக்கு இன்று சமுதாய மக்கள் மாறுபட்டு அன்பெல்லாம் இன்று விலை போகின்றது பணத்துக்கு என்பதை நாசமாக காட்டி வள்ளுவரை உயர்த்தியிருக்கின்றனர். அதுதான் அங்கே சொல்லப்படுறது. ஒரு மிகப்பெரிய கவிஞன், ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஒரு கருத்தை சொல்லிட்டாக்க அதை மாத்தி யாருமே எந்த கருத்தும் சொல்ல மாட்டாங்கல்ல. அம்மா வந்து வள்ளுவரே இங்க பாருங்க இப்படி இருக்குது காலகட்டம், இப்படி அவலத்தை பொன்னே போல் போட்டுவான். ஆனா அதனுடைய கருத்தை எடுத்து இன்றைய நடைமுறை ஐயா சொன்ன மாதிரி இன்றைய நடைமுறை சமுதாயம் எப்படி முரண்பட்டு இருக்குது. உண்மையும் கூட தான். அன்பு வேண்டும், அன்பு பேசுவோம், அன்பு செலுத்த வேண்டும் சொல்றவங்க கண்டி அது முழுமையா பரல, அது பணத்தால மாற்றப்படுவது என்பதுதான் ரொம்ப துல்லியமா பதிவு செஞ்சாங்க. சொல்றதுலயும் தாழ்றது இல்லை, நிறைய தத்துவங்களை சொல்லியிருக்கிறாங்க. பின்னாடி எங்க இருந்தோம், இப்ப அது இறந்த பிற்பாடு எப்படி போகும் அப்படின்றதெல்லாம் இந்த ஆலயமணி படத்துல பிறக்கு முன்னே இருந்த உலகம் இன்று வந்ததடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடான்னு பாடுறேன். அதே மாதிரி வந்தது தெரியும், போவது எங்கே, வாசல் நமக்கு தெரியாது. அதை ஒரு 4 பாடகராட்சி ராகத்தோட தான் பாடல பதிவு செய்யலாம். வந்தது தெரியும், போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமேது. அப்ப இறந்த பின்னால் என்ன நடக்கிறது, பிறப்புக்கு பின்னால் என்ன நடக்கிறது, அத அழகா சொல்லாம எங்கே இருந்தும் ஏதாயிருந்தும், எங்கே இருந்தும் ஏதாயிருந்தும் இங்கே இருந்த பின் எங்கே செல்வோம், இங்கே இருந்த பின் எங்கே செல்வோம், காற்றில் துகளாய் கலந்திருந்தோமே, ஆற்றில் அலையாய் மிதந்திருந்தோம். எந்த பிறவி எடுத்தோம் தெரியாது, எப்படி இருந்தோம் தெரியாது. அதனால்தான் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, காற்றை போல். இந்த நூலினுடைய தலைப்பே இந்த காற்றை போல் என்பதனால்தான் வந்து அந்த காற்றை போல் என்பதை எவ்வளவு ஒரு அழகான ஒரு தத்துவத்துல சொல்றாங்க. இது மரபு பாடல், இதுவும் மரபு பாடல். இதுல புது கவிதையில அம்மாவின் நினைவில் இன்னொன்னு என்ன ஆழமா சொல்லியிருக்காங்க ஐயா, என்னை நல்லா பாதிச்ச ஒரு கவிதை. உன் கையில் உள்ள வாளையும் கேடயத்தையும் கீழே எரிந்து விடு, ஆனால் என் வாளை நான் எரிய மாட்டேன், ஏனென்றால் நான் ஆண் நீ பெண் அப்படின்னு சொல்றாரு தலைவர். ஒரு தலைவர் சொல்றாரு. அத வந்து ஆணாதிக்கத்துக்கு சவுக்கடி கொடுக்குற மாதிரி என்ன நக்கல் பாருங்க. உன் கையில் உள்ள வாளையும் கேடயத்தையும் கீழே எரிந்து விடு, ஆனால் என் வாளை நான் எரிய மாட்டேன், ஏனென்றால் நான் ஆண் நீ பெண் இப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுக்கு மேல அவங்க எதுவும் சொல்லல. இதுக்கு மேல படிக்கிறவங்க யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் இன்னொரு கவிதை இல்ல, ஆண் வாரிசு சரியான நக்கல் பாருங்க. இவங்க இந்த குசும்புன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களதான் அடிக்கடி குசும்பு கவிஞன்னு சொல்லுவேன். ஆனா அம்மா வந்து சரியான குசும்பு. இங்க பாருங்க, எல்லாரையும் யோசிக்க வைக்கிற இந்த வரிகள் பாருங்க. ஆண் வாரிசுன்ற தலைப்புல ஒரு கவிதை எழுதியிருக்காங்க ஐயா. அது கடைசியில கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுவானாம், கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுவானாம்,
முதியோர் இல்லத்தில் கேட்டு பார்த்தேன், அனைவரும் ஆண் வாரிசுதானா. இது எப்படி இருக்கு கதை? கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுவானாம், முதியோர் இல்லத்தில் கேட்டு பார்த்தேன். விளக்கமா சொல்லுங்க வரிகள், அதை வந்து வாசகர்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுவானாம், முதியோர் இல்லத்தில் கேட்டு பார்த்தேன், அனைவருக்கும் ஆண் வாரிசு தானாம். அதாவது கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்தும், அதனால ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்தே தீருவேன்னு 6-7 பிள்ளைங்க பெத்தவங்களை எல்லாம் நான் பாத்திருக்கேன் ஐயா. 6 பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், 7ஆவதா பையன் பிறக்குற வரைக்கும் பெத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த கவிதை. அதான் கஞ்சி ஊத்துவான்னு பெத்துக்கிட்டே இருந்தாங்க, பெத்திருக்கிறாங்க. எல்லா பையனும் எனக்கு கஞ்சி ஊத்துவாங்கன்னு முதியோர் இல்லத்துல போய் கேட்டாங்க. இன்னைக்கு அந்த சிந்தனை மாறி விட்டதுங்க. நீங்க அம்மா அந்த கவிதையாளன்றது இல்லை, அந்த சிந்தனையோட தான் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து சமுதாயத்துல பெற்றோர்களுடைய மனதில் பெண்களை சிறப்பாக இருக்கும், இந்த பெண்கள் குழந்தைகளை போதும் என்ற அளவிற்கு சிறப்பாக எடுத்து வளர்க்கின்ற ஒரு மனநிலை சமுதாயத்தில் இன்றைய இப்ப நீங்க 2 ஆண்கள் உட்கார்ந்து இருக்கீங்க பெரியவங்க, நாங்க 2 பெண்களும் உங்களுக்கு தந்தை பெரியார் அம்பேத்கர் எங்களுக்கு பெருமையா நினைச்சு பெருமைப்படுற. நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி சிலருடைய கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு அப்படியே அதை வந்து எளிமையான ஒரு முறையில், அதான் கவியரசர் கண்ணதாசன் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. கவியரசர் கண்ணதாசனை பத்தி பாடும் பொழுதே இவங்க பாடியிருக்கிற வரிகள் பார்த்தீங்கன்னா, அவருடைய பாடலினுடைய ஒரு தொடக்க வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவர் என்ன சொல்ல வராருன்றத விளக்கமா சொல்றாங்க. பெண்ணையை பெத்தா இளநீர், பிள்ளையை பெத்தா கண்ணீர், பெத்தவன் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லணம்மா. இது ஒரு திரைப்பட பாடல், ஒரு ராஜா அப்படின்ற ஒரு திரைப்பட பாடல். அந்த வரி இவங்க எப்படி கையாளுறாங்க பாருங்க. தென்னையை பெற்றால் தெங்கில நீராம், தென்னை இளநீராம், தெங்கில நீராம், தேங்காய். ஒரு இலக்கணத்தை அங்க கத்துக்கிறாங்க. தென்னை என்பதற்கு தெங்கில ஒரு பெயர் இருக்குது அப்படின்றத உணர்த்துறாங்க. இவரு சொல்லுவார், நம்ம இலக்கிய ஐயா, தயவு செய்து ஒரு பாடல்ல ஒரு வார்த்தையாவது கொஞ்சம் மரபு சொல்ல பயன்படுத்துங்க. எல்லாத்தையும் மரபு சொல்ல பயன்படுத்தினா படிக்கிறவங்களுக்கு எளிமையா இருக்காது, கஷ்டப்படுவாங்க. ஆனா ஒரு கவிதை எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா அதுல 1 அல்லது 2 வார்த்தைகளை கொஞ்சம் பயன்படுத்தி கலை சொற்கள், பழைய மரபு சொற்களை கொஞ்சம் கையாண்டிங்கன்னா நம்ம தமிழ்ல இப்படிப்பட்ட சொற்கள் எல்லாம் இருக்குதான்னு ஒரு நடைமுறைக்கு வரும், சந்தோஷப்படலாம். தென்னையை பெற்றால் தெங்கில நீராம், அன்னையும் தந்தையும் ஆசையாய் பெற்ற தென்னவன் பிரிந்திட தேங்கிடும் கண்ணீர். அவர் சொன்ன வரிகள் தான் அதே தான் எடுத்து இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் விளக்கமா, தென்னவன் பிரிந்திட தேங்கிடும் கண்ணீர், சொன்னவன் கண்ணதாசனை கண்டீர். நல்ல குடும்பம் அமையத்துக்கு ஒரு 4 வரி சொல்லிக்கிறாங்க. நல்ல குடும்பம் நற்கலை குடும்பம். இது என்ன பாட்டுங்கன்னு வருது பாருங்க உங்களுக்கு. அதாவது காற்றில் தவழும் கண்ணதாசனை குடும்பம், தங்கப்பதக்கம் படத்துல காற்றில் தவழும் கண்ணதாசனை தன் கவிதை வரியில் அருமை 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 ஐயா. பாத்தீங்கன்னா அது ஒரு அருமையான ஒரு ஒரே வரியில அதான் நல்ல குடும்பம் நற்கலை கூடம், அல்லல் தீர்க்கும் அருமருந்தார், சொல்ல மறந்த சோகச் சுமையும் இல்லாதொழியும் இருமன இணைத்து. ஒரு கணவன் மனைவி நல்ல விதமாக இருந்து பிள்ளையை பெற்று தாய் தந்தை என்ற ஒரு நிலையில் வந்தால்தான் அது ஒரு குடும்பமாக கருதப்படும் என்பதையும் சுட்டி காட்டுறாங்க. அந்த குடும்பம் வளர்ந்த பின்னால் தாய் தந்தையரை மறந்து விட்டு போகின்ற பிள்ளைக்காக அந்த கருத்தை சொன்னார் கண்ணதாசன். அதையெல்லாம் அழகா விளக்கி இன்னைக்கு இந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். அது புரியல, எத்தனை பேர் சினிமா பார்ப்பாங்க, பழைய பாடலை மறந்துட்டாங்க, திருப்பி கொண்டு வரும், அவருடைய கவிதைகளை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த நூல்ல எனக்கு நிறைவா ஒரு கவிதை இதுல சொல்றேன்யா. இந்த நூல்ல எனக்கு ஒரு கவிதை என்ன நினைக்க வச்சுச்சுன்னா, என்னுடைய டீன் ஏஜ்ல நான் எழுதிய முதல் கவிதை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த கவிதைய அம்மா அப்படியே வடித்திருக்கிறாங்க. நான் அப்புறம் என்னுடைய கவிதையை நான் சொல்றேன். இவங்க வந்து நான் 17-18 வயசா இருக்கும் போது நான் எழுதுனத அம்மா இப்ப எழுதிருக்காங்க. நான் எங்கேயோ வளர்ந்தேன், ஆனா சிந்தனை ஒன்றுடையார் அத மாதிரி செப்பு மொழி அது அம்மாவுடைய கவிதையை முதல்ல வாசிச்சுட்டு அடுத்து என்னுடைய கவிதையை சொல்றேன். பின்னாளில் பல பெண்கள் செய்வதை நீ பிறக்கும் போதே ஏன் செய்தாய்? இவ்வுலகம் பெண்களுக்கில்லை என்பதால் தான் நீ தொப்புள் கொடியிலேயே தூக்கு போட்டு கொண்டாயோ என் கண்மணியே. பின்னாளில் பல பெண்கள் செய்வதை நீ பிறக்கும் போதே ஏன் செய்தாய் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு, இவ்வுலகம் பெண்களுக்கு இல்லை என்பதால் தான் நீ தொப்புள் கொடியிலேயே தூக்கு போட்டு கொண்டாயோ என் கண்மணியேன்னு கேட்டிருக்காங்க ஐயா. ரொம்ப உருக்கமான செய்தி இது. சிந்திக்க வேண்டிய செய்தி. நான் கல்லூரி முதலாம் ஆண்டு போன்ற கருத்துக்களை படிக்கின்ற பொழுது
மாற்று எண்ணம் கொண்ட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை சிந்தித்து மனமாற்றம் செய்து இதை பெண்களை போற்றக்கூடிய ஒரு பண்பு வளர்க்கப்பட வேண்டும் என்பது தன்னுடைய ஆதங்கத்தை வெளிக்காட்டுகிறார். அப்ப இந்த பாடல் நானு திருச்சிராப்பள்ளியில முதலாம் ஆண்டு ஆங்கில இலக்கியம் படிக்கும்போது ஐயா என்னுடைய பக்கத்து வீட்டு அக்காவுக்கு முதல் குழந்தை இறந்துருச்சு. வயிற்றுலே பிறக்கிறதுக்கு முன்னாடியே பனிக்குட தண்ணியை குடிச்சிருச்சான், குழந்தை பனிக்குடம் தண்ணியை குடிச்சிருச்சான், குழந்தை பனிக்குடம் தண்ணியை குடிச்சிருச்சான்னு சொன்னாங்க. இறந்துருச்சு, பெண் குழந்தைன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு அர்த்தம் தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனா என்னை பாதிச்ச அந்த நிகழ்வு, அந்த பெண் குழந்தை வயிற்றுக்குள்ளே இறந்துருச்சுங்கிறத நான் எப்படி எழுதினேன்னா, தன் தாய்ப்பட்ட வேதனையை தாங்க முடியாத அந்த பெண் சிசு வாழ விருப்பம் இல்லாமல் தாயின் பனிக்குட தண்ணீரை குடித்து விட்டு பிறக்கும் முன்னே தற்கொலை செய்து கொண்டதாம் அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். நான் பனிக்குட தண்ணியை வச்சு எழுதியிருந்தேன். அம்மா தொப்புள் கொடியை வச்சு சுருக்கு போட்டு. இது வந்து என்னுடைய இரண்டாவது குழந்தை வந்து எனக்கு பிறக்கும் போது தொப்புள் கொடி கழுத்துல சுத்தி இறந்து போச்சு. அனுபவத்தை முழுமையாக ஒவ்வொரு கவிதைக்கு பின்னாலும் ஒரு செயல், ஒரு அனுபவம், ஒரு சூழல், ஒரு சிந்தனை, சமூகம், பார்வை இதெல்லாம் இருக்கு. இதான் கவிஞன். கவிஞருடைய அடையாளம் என்பதற்கு தான் அவருடைய கவிதைகள் தான் சான்று. அதுல வந்து பாருங்க, இப்ப அந்த தனக்கு பிறந்த இரண்டாவது குழந்தை அந்த தொப்புள் கொடி கழுத்தில சுற்றி இருந்து விட்டதை ஒரு மைய கருத்தாக வைத்து பாடியிருக்கின்றார் என்றால் இதுதான் கவிஞருடைய சிறப்பு என்று. தாயை பற்றி ஒரு சிறப்பாக ஒரு நூலையே எழுதியிருக்கின்றார். அந்த தாய்மையா மட்டும் உருவகிக்கல. ஒரு தண்ணி எடுத்துக்கிறாரு, தண்ணியையும் ஒரு தாய் தான் அப்படின்ற மாதிரி எழுதுறாரு ஒரு கவிதையில. பாருங்க, இது மரபு கவிதை தான். இந்த வளர்பிறைன்ற ஒரு நூல்ல, உலகில் பிறந்த முதல் உயிர் உன்றன் உதரமதில். ஒரு தாய் எப்படி குழந்தையை பெற்றெடுக்கின்றாலோ அதுக்கு ஈடா சொல்றாங்க, உலகில் பிறந்த முதல் உயிர் உன்றன் உதரமதில் உலகில் நிலங்கள் ஒரு பங்கு எனில் நீ ஒருங்கிணைந்தே உலரா கடலாய் பெரும்பங்கெனவே உலர்கின்றாய். கடைசி வரி தான் முக்கியம். உலகே அமையாது உனையன்றி என உணர வைத்தான். நீ இல்லாம இந்த உலகே அமையாது. உலக உயிர்கள் முதலில் தோன்றிய அறிவியல் கருத்தையும் இதுல சொல்லியிருக்கிறாங்க. இதுல கொண்டு வந்து சேர்த்து, நீ இல்லைன்னா இந்த உலகமே நிலைப்பு கிடையாது, உருவாகியே இருக்காது. கடைசி வரி படிங்க. அந்த கடைசி வரி, உலகே அமையாது உனையன்றி என உணர வைத்தான். நீங்க மரபு பத்தி சொல்றீங்க, புது பாவுலயும் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க அதோட மட்டும் விட்டு இல்ல, அப்படியே மொழிபெயர்ப்புக்கு போயிருக்காங்க. மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கிறாங்க. அது மேலை காற்று அப்படின்ற அந்த நூல்ல மொழிபெயர்ப்பு நூல் இது. இல்ல, அந்த தலைப்பு சிந்தித்து பாருங்க. மேலை நாட்டு மொழிகளை எடுத்து கொண்டு வந்து இங்க தமிழுக்குள்ள தமிழ் மக்களுக்கு செல்வங்கள் யாவும் குணர்ந்திங்கி சேர்த்திருக்கிறாங்க. அந்த நூலை அவங்களுடைய காணிக்கையா போட்டு சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். அப்புறம் என்றும் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் என்றும் என்றும் ஆசைப்பட்ட மகாகவி பாரதிக்கு இந்த மேலை காட்டு நூலை வந்து காணிக்கை செலுத்துறேன்னு சொல்லிட்டு அம்மா தொடங்கியிருக்காங்க. இவங்க இந்த மொழிபெயர்ப்பு நூல் போட்ட உடனே இதை அப்படி ஆரம்பிக்கும் போதே எனக்கு யாருடைய ஞாபகம் புதுச்சேரியில இருந்து வந்ததுன்னா லெனின் தங்கப்பா ஐயாவுடைய நினைவு. அவங்களுடைய நினைவு வருது. ஆஹா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே திறக்கிறேன். லெனின் தங்கப்பா ஐயாவுடைய அணிந்துரை இந்த நூலுக்கு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஐயா. இதுல நிறைய பாடல்கள். அம்மா லெனின் தங்கப்பா ஐயா வந்து யாரு பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிறப்பான செயல்கள் செய்திருக்கிறார். உடனேயே தன்னுடைய எழுதுகோளை எடுத்து அவர்களுக்கு ஒரு பாராட்டு கிடைத்து மரபு மொழியில் கவிதை எழுதி அனுப்புவதை தன் இறுதி நாள் வரை வழக்கமாக கொண்டிருந்தார். என்னை அவருக்கு அறியாது, இருந்தாலும் நான் செய்த ஒரு செயலுக்காக தன்னுடைய மகள் மின்னல் மூலமாக ஒரு வாழ்த்து கவிதையை எனக்காக எழுதி அனுப்பியிருந்தார். பார்க்காத ஒருவருக்கே பாராட்டி எழுதுகிறார் என்றால் பிறரை பாராட்ட வேண்டும் என்பதை அது மரபு மொழி தொடர்ந்து தன் இறுதி பயணம் வரை பாராட்டி ஒரு பெருமகனாக அவர் இருந்திருக்கிறார் என்ற செய்தி நான் பதிவு செய்கிறேன். இதுல அம்மா வந்து மொழிபெயர்ப்பு எழுதுனதுனால இங்க எனக்கு நிறைய அட்டாச்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா,
நான் ஆங்கில இலக்கியம் படிச்சதுனால பொதுவா அந்த மொழிபெயர்ப்புல எனக்கு ஆர்வம் அப்ப உண்டு. அதை நீங்க சொல்றதுல நீங்க பொருத்தமான ஆள் தான். ஒரு பாடலை சொல்லி எங்களுக்கு விளக்கணும், அதுதான் நீங்க இப்ப செய்யணும். அந்த வகையில எனக்கு ரோட் நாட் டேக்கன்னு ஒரு போயம் அவங்க இது அந்த மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க ஐயா. யாருடைய கவிதை அது? ஆங்கில கவிதை பேர் இருக்கா அதுல? இருக்கு செல்லாத சாலை அப்படின்றதுல செல்லாத பாதை அப்படின்னு அவங்க தலைப்பை போட்டுருக்காங்க. ரோட் நாட் டேக்கன இவங்க ரொம்ப சுருக்கமா செல்லாத பாதைன்னு எடுத்துருக்காங்க. அதுல சாலிட்டரி ரீப்பர் இருக்கா? இருக்கா? செல்லாத பாதை வந்து நானா இருந்தா எப்படி தலைப்பு போட்டிருக்கேன்னா தேர்ந்தெடுக்கப்படாத பார்வை அப்படின்னு போட்டிருப்பேன். இல்லைன்னா பயணிக்காத பாதை இவங்க ரொம்ப சுருக்கமா 2 சொல்லல. அதுல ரோட் நாட் டேக்கன் அதுல 3 சொல் இருக்கு. செல்லாத பாதைன்னு போட்டிருக்காங்க. ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதுனதுங்கய்யா. அந்த கவிதை எனக்கு அதாவது எப்பவுமே நம்ம இப்ப வாசிக்காத நூல்களை பத்தி அதிகம் யோசிப்போம் பார்த்தீங்களா? ஐயோ அந்த நூல் இன்னும் நம்ம படிக்கல இன்னும் அது மாதிரி இந்த ஒரு ஆளு பயணிக்காத ஒரு பாதையை பத்தி என்ன நினைக்கிறாருன்றதை எழுதிட்டாரு. அதை வந்து அம்மா மொழிபெயர்த்திருக்காங்க. நிறைய நல்ல நல்ல பாடல்களை மேலை நாட்டு கவிஞர்களுடைய ஷெல்லி, ஷேக்ஸ்பியர், கால்ரிட்ஜ், வேர்ட்ஸ்வர்த் இப்படி எல்லா கவிஞர்களுடைய கவிதைகளை மொழிபெயர்த்திருக்காங்க. அதுல என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நச்சு மரம், பாய்சன் ட்ரீ. அவரு அந்த வில்லியம் பிளேக்ன்ற ஒரு கவிஞன் எழுதினது. அந்த பாய்சன் ட்ரீ கவிதை நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது படிச்சப்போ அப்ப தீம்னு ஒண்ணு போடுவாங்க பாத்தீங்களா? ஒரு போயம்னா அதுல தீம்னு அந்த தீம்ல நான் என்ன படிச்சேன்னா அது எனக்கு அப்படியே இன்னைக்கு வந்து விழுது. If you express your anger openly, it will disappear. If you bottle it up, it will grow more intense and bring about death and disaster. அப்படின்றத நான் 9ஆம் வகுப்பில் தீமா நான் மனப்பாடம் பண்ணினத இன்னைக்கு விஜயலட்சுமி அம்மா இந்த நூலை நீங்க அடிக்கடி சொல்லுங்களே அந்த பந்தை அழுந்த நீரில் அழுத்தும் பொழுது வெளியே வேகமாக வரும் அப்படின்னு. நான் சொன்னதுக்கு என்ன தெரியுங்களா ஐயா பொருள்? அந்த பாய்சன் ட்ரீல என்ன பொருள்னா உங்கள் கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தினால் அது மறைந்து போய்விடும். இஃப் யூ பாட்டில் இட் அப் அப்படின்னா நீங்க அதை உள்ள அடக்கி வச்சீங்கன்னா அது அப்படியே பயங்கரமா bring about death கேஸ வந்து இறுக்கி அடக்கி வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு அந்த கவிதை எனக்கு அந்த தீம் நான் படிச்ச அந்த போயத்தோடைய தீம் வந்து எனக்கு அப்படியே இன்னைக்கு வந்து கொட்டுது. அப்புறம் நிறைய பாடல்கள் நிறைய சிறப்பான பாடல்களை அம்மா மொழிபெயர்த்திருக்காங்க. இதுல என்னன்னா ஆங்கிலமும் இருந்ததுன்னா அதையும் மேம்போக்காக ஒரு பாடலை சொல்லுவோம். அம்மாவோட ஒவ்வொரு நூலையும் இருந்தாலும் இது ஒரு புதுமையான நிகழ்ச்சி. இங்கொன்றும் அங்கொன்றுமாக அந்த கருத்துக்களை சொல்லி சமூக சிந்தனையோடு இதை நீங்கள் கொடுப்பது ஒரு புதிய உத்தி என்றுதான் நினைக்கின்றேன். இதுல ஒரு பாடலும் அதுல ஒரு புதிய கவிதைகளை ஒரு பாடலும் மரபு கவிதையில ஒரு பாடலும் அதில் குறுக்கீடுகளும் கருத்துக்களையும் நீங்கள் இணைத்து சொல்வது ஒரு சிறந்த முயற்சி, புது முயற்சி என்றுதான் நினைக்கிறேன். நிறைய நூல்கள் அலசி ஆராய்ந்த மாதிரி அம்மாவுக்கு ஒரு முழுமையா அவங்களுடைய படைப்புகள் எல்லாத்தையுமே கொடுக்கிற மாதிரி ஒரு நிறைய பேர் உட்கார வச்சு கூட செய்யலாம். இவங்க கொடுக்கறது தொகுப்பு கவிதையாக இருந்தால் கூட ஒரு தலைப்பிட்டு எழுதும் போது அந்த தலைப்புக்கு பொருந்துவன போல் நாம கூட சிந்திச்சுக்கலாம். ஐயோ நம்ம கூட எழுதிக்கலாமே. தானிய புயலை பத்தி எழுதிருக்காங்க. ஆழிப்பெருக்குன்னு நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் கவிதையில, சுனாமியை பத்தி எழுதிருக்கேன். இந்த தானிய புயலினுடைய இந்த இவங்களுடைய ஒரே கவிதையை படிச்சதுக்கு அப்புறம் நாம கூட ஆழிப்பெருக்கு மாதிரி தானிய புயலுக்கு ஒரு கவிதை நூலை படிச்சிருக்கலாமேன்னு தோணும். அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இசைன்னு எடுத்துக்கிறாங்க. இசையை எடுத்துக்கிட்டு சிலப்பதிகாரத்தை இசை வடிவமாவே கொண்டு வராங்க. அது மிக அற்புதம். ஏன்னா இசைக்கும் நடனம் நாட்டியம் எல்லாவற்றிற்கும் முதல் நூலாக திகழ்வது சிலப்பதிகாரம். அது எல்லாருக்குமே தெரியும். நமக்கு இன்னைக்கு வந்து தமிழ் இசையில கர்நாடக இசை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தமிழ் இசை நமக்கு சான்று இருக்கிறது சிலப்பதிகாரத்துல. அந்த சிலப்பதிகாரத்தையே ஒரு இசை வடிவமா கொண்டு வராங்க பாருங்க. நாடகத்தமிழின் நல்லிசை காப்பியம், பாடலும் ஆடலும் பகரும் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டே வரவங்க காணல் வரியில் காலனாய் இசை, காணல் வரியில் காலனாய் இசையே காணலானதே காவிய வாழ்வு. இசைதான், இசை நமக்கு இன்பத்தை தரக்கூடியதுதான். ஆனால் அந்த நேரத்துல காணல் வரி பாடல்கள் பாடும்போது தானே மாதவி வந்து பிரிந்து கோவலனை விட்டு சென்று விடுறாங்க.
அது அந்த காவியத்திற்கே வந்து இழப்பாக இருந்தது. மாதவி மீட்டிய சகோட யாழின் இசையினுடைய பெயரெல்லாம் கொண்டு வராங்க பாருங்க. மாதவி மீட்டிய சகோட யாழின் நாதம் பிரித்தது நகைத்தது இசையே, நாடுகான் படலம் நாட்டார் இசையில் பாடினர் உழவர் உடுக்கை ஒலிக்க, வேட்டுவ வரியில் வருவது பறையே. வேட்டுவ வரின்னு ஒரு காதை வரும் பொழுது அங்கே என்ன இசை வருது? பறை இசை. ஏன்னா நமக்கு இலக்கியத்தில் இலக்கணத்தில் எந்தெந்த திணைக்கு எந்தெந்த இசை நம்ம பார்த்தா அதில் படிச்சிருப்போம் ஐயா. குறிஞ்சி திணை, முல்லை திணை, முல்லை வரிசையாக போட்டு ஒன்றுக்கு என்ன இசைங்கிறது. அப்போ எந்தெந்த துறைக்கு எந்தெந்த இசைங்கிறது அதை கொண்டு வந்து இந்த சிலப்பதிகாரத்தோட இசையோட சேர்த்து அழகாக சொல்லுது. இதுதான் பாராட்டக்கூடியது. அப்புறம் இந்த மேலை காற்று நூல்ல இன்னொரு கவிதை அம்மா மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறது எப்படின்னா, ஐயா நீங்க சொன்னீங்கல்ல அந்த மரபு சாயல் வந்து அந்த கவிஞன் எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதின கவிதைய அப்படியே மரபு நடையிலே இவங்க ரொம்ப கேஷுவலா மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னன்னா, அழியாத பெயர். தலைப்பு அலை அடிக்கும் மணல் மீது அவள் பெயரை நான் எழுத, அலையடிக்கும் மணல் மீது அவள் பெயரை நான் எழுத, அலை வந்து முன் வந்து அதை அழித்து ஓடிவிட, அயராமல் மறுபடியும் அதையே நான் எழுதிவிட, துயரத்தை இரையாக்கி துரத்தி வந்து அலை அழிக்க அப்படின்னு எழுதிருக்காங்க. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. பொதுவா நம்ம என்ன அடைச்சி நான் பேர் எழுதுறேன், அந்த அலை வந்து வந்து அழிச்சிட்டு போகுது, அவ்வளவுதான் நம்ம யோசிக்கிறது. இவங்க அதை அழகா எப்படி சொல்லியிருக்காங்க. அலையடிக்கும் மணல் மீது அவள் பெயரை நான் எழுத, ஒரு லவர் வந்து அவங்க காதலியுடைய பெயரை எழுதுறாரு. அலை வந்து முன் வந்து அதை அழித்து ஓடிவிட, அயராமல் மறுபடியும் அதையே நான் எழுதிவிட, துயரத்தை இரையாக்கி துரத்தி வந்து அலை அழிக்க அப்படின்னு எழுதிருக்காங்க. காதலர்கள் வந்து மனைவிக்கு என்ன திரும்பவும் நான் எழுதினேன். எழுதக்கூடிய சூழல் உங்களுக்கு எப்படி உருவாச்சு? அந்த மாதிரி அவருடைய கவிதை மொழிபெயர்ப்பு தான். மொழிபெயர்ப்பு. ஆனா இந்த இறை அலையையே வந்து ஒரு உருவகமா ஆக்கி அந்த பொருளை கொண்டு வந்து ரொம்ப சாதாரணமா செஞ்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அம்மா வந்து மொழிபெயர்ப்புலையும் ஒன்னும் சோடை போகவில்லை, அதிலும் தனித்துவம் பெற்று கவிதை ஆளுமை இருக்குது. கவிதை ஆளுமை இருக்கு, மொழிபெயர்ப்பு ஆளுமை இருக்குது. ஒருவேளை இவங்க ஒரு ஊருக்கே ஒரு முதல்வரா இருந்தா நல்லா இருக்குமா? அதனாலதான் கவிதை இந்த மாதிரி ரொம்ப சிறப்பு வாய்ந்த பெண்மணியா இருக்காங்கன்னு தான் புதுவை தமிழ் கலை மன்றம் அம்மாவுக்கு அவ்வை விருதுன்னு கொடுத்து வழங்கி சிறப்பிக்கும். அறிவு நம்பி தவறே இல்லை. அறிவு நம்பி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் அவ்வையின் மறு அவதாரமாக பார்க்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வையின் மறு அவதாரமாக நான் பார்க்கிறேன். அது வந்து அந்த மதுரை கீத நூலுக்கு அவர் அணிந்துரை எழுதும்போது அப்படிதான் சொல்லியிருக்கிறார். அறிவு நம்பி கிட்ட நம்ம அணிந்துரை வாங்க முடியுமா? பெருமக்கள்லாம் அந்த செய்திகளை உள்வாங்கி அதில் உண்மைத்தன்மை இருந்தாலும் பாராட்டும். அந்த அணிந்துரை அதாவது தமிழ் வழி கூட அந்த இந்தி போராட்ட பரணி பாடுகிறார். அப்போ அந்த இந்தி போராட்ட பரணி பாடுகின்ற போது அதை எப்படி அந்த இலக்கிய உலகம் சொல்லுகின்றது என்றால், ஜெயம் கொண்டாரோ மறுபிறவி எடுத்து வந்து அந்த பரணி பாடினாரோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய பாடல்கள் அமைந்திருக்கிறது என்று சொன்னால், அதுதான் அந்த கவிஞனுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு. அதுபோல ஐயா அறிவுடையம் அமரர் பாராட்டி இருக்கிறார்கள் என்றால், அந்த கவிதையிலே இருக்கக்கூடிய சிறப்பு வளம், செறிவு, சமூக சிந்தனை, செய்திகள் நம்ம அவரை எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்துக்கு உட்படுத்தி இருந்தால் அவர் சொல்லியிருப்பார் என்பதை நம்ம உணர வேண்டும். அவருடைய அணிந்துரையை பார்த்தாலும் இல்லையா, அது ஒரு ஆய்வுரையாக. ஏன்னா கண்டிப்பா நான் ஒரு பெருமையாவே சொல்லுவேன். சாதாரண இப்போ ஒரு இலக்கியத்துறைக்கு வந்திருக்கிறவங்க அந்த அணிந்துரையை படிச்சு பொருள் கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் கையாளலாம் அவ்வளோ அருமையா இருக்கு. எதுக்காக சொல்லணும், இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவங்க இவங்க ஒரு ஆட்சியாளர் ஆகலாம், ஆனா நல்லது செய்ய மாட்டாங்களா? ஏன்னா அவங்களே சொல்லி இருக்கிறாங்க. சகோதரி வந்து இன்னைக்கு கையெழுத்து போறாங்க, அவங்க என்னென்ன செய்ய போறேன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. நான் சொல்லல, பாருங்க. ஆணையிடும் அதிகாரம் என்றைக்கும் எனக்கு இருந்தால், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், அந்த மாதிரி துணிக்கு வராங்க. ஆணையிடும் அதிகாரம் என்றைக்கும் எனக்கு இருந்தால், அரிசி முதல் தங்கமெல்லாம் அடுக்கடுக்காக விலை குறைப்பேன், ஆணைவிட பெண் விகிதம் குறையாமல் பார்த்திருவேன். அங்கேயும் பெண் உரிமைக்கு கொண்டு வராங்க பாருங்க. ஆண்டவனின் அருகிருந்தே அழகாய் உலகமைப்பேன், ஆணையிட்டே பிணி மூப்பு அண்டாமல் செய்திடுவேன், அனைவருமே நலம்பாடு அமுதத்தை கொணர்ந்திடுவேன்.
எல்லாரும் நல்லா இருக்கணும். எனக்கு ஒரு எண்ணம் தோணும், 100% வாக்கு கிடைக்குமே. ஆனால் 100% வாக்கு பதிவு செய்கின்றோம் என்றால் அந்த கனவு நிறைவேறும் என்று நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தவர்கள் எல்லாம் பெரும்பாலும் அனுபவிக்கிறாங்க, ஒன்னொன்னத்தையும் அனுபவிக்கிறாங்க சகோதரி. ஒரு எழுதும் போதே தீர்மானிக்கக்கூடிய முடிவு எடுப்பாங்க. இல்ல இவங்க கிராமத்துக்கு நீங்க பிறந்ததெல்லாம் கிராமம் தான், இங்கதான் பாண்டிச்சேரி கிராமத்து சூழல் எல்லாம் போன இடம் வந்து கிராமம் தானே. ஆமா, விடியற்போதின் விண்மீன் அழகு, முடியும் போதில் முகில்கள் அழகு, பறந்து விரிந்த பச்சை வகைகள் வரப்பு நீரில் வாழ்ந்து. நம்ம வயல் வரப்புல அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஆமா நான் நெட்டப்பாக்கம் வேலைக்கு போனப்போ ஃபுல்லா அந்த பாட்டுக்கிட்டே அந்த வரப்புல நம்ம நடந்து போயிட்டு இருப்போம். நாம இதெல்லாம் அனுபவிச்சது. போயிட்டே இருப்போம், அப்படியே டக்கு நான் தண்ணி ஓடிட்டு இருக்கேன், அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா மேல இருக்கு வானம் தெரியும். இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சு எழுதுன மாதிரி இருக்கு. எழுதுவோம். ஒரு பெண்ணு நடனம் ஆடினா பரதநாட்டியம், காற்றுக்கு முருங்கை மரம் ஆடல் போல. அந்த முருங்கை மரம் எப்படி அலைஞ்சா அப்ப பாருங்க அந்த இயற்கையை. நானு அப்புறம் இப்படி பேசிட்டே போனோம்ல ஐயா, அவங்களுடைய ஹைக்கூ படிச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல, துளிப்பா ஹைக்கூ நூல் புல்நுனி பூக்கள் அப்படின்ற தலைப்புல துளிப்பா எழுதியிருக்கிறாங்க. அதுல முதல் துளிப்பாவே பாருங்க எவ்வளவு ஆறுகள்லாம் நீர் இல்லாம வறண்டு கிடக்குங்கிறதுக்காக முதல் துளிப்பாவே ஒரு மாதிரி தொடுற மாதிரி இருக்கு. ஆற்றில் இறங்க அழகர் வந்தார், ஆறு கேள்விக்குறி, ஆறுன்னு போட்டு கேள்விக்குறி போட்டிருக்காங்க. ஆற்றில் இறங்க அழகர் வந்தார், ஆறுன்னு போட்டு கேள்வி அழகர் வந்துட்டாரு, ஆனா ஆறு இல்லையேன்னு சொல்லி அவங்களுடைய வருத்தத்தை. அதாவது சமூக நீதி கருத்துக்களை சொல்றாங்க, எல்லா விதமான பெண் உரிமைக்காக பண்றாங்க. ஒரு மனிதனை நாம நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சொல்றேன், ஒரு மனிதனை ஒழுங்குபடுத்துவது கட்டுப்படுத்துவது பக்தி, ஆன்மீகம் என்பது. அந்த ஆன்மீகத்துல இவங்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு தனி நூலை படைச்சிருக்காங்க. அதுக்காக தான் ஆமா, அதாவது தனக்கு வந்து இளமை இருந்தால் திருமணம் செய்து தனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் இலக்கியத்தை ஆராய்ச்சி செய்ய முடியாது, தன்னால் எழுத முடியாது என்று அவ்வை தனது வயதை முதியவளாக்கி கொண்டு விநாயகருக்கு முதல் பாடல் படித்து அதுக்கப்புறம் இலக்கியங்கள் நிறைய படைச்சாங்க. அதனால இவங்க வந்து குடும்ப பெண்மணியாக இருந்தாலும் கூட இலக்கியத்தை நிறைய படைச்சிருக்கிறாங்க, அருமையான கவிதைகளை எழுதுறாங்கன்றதுக்காக தான் அறிவு நம்பையா இவங்களை வந்து அவ்வையின் மறு அவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க எழுதியிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவங்க எழுதக்கூடியதெல்லாம் இப்போ இன்றைய திரைப்பாடல்கள் வழி வரக்கூடிய பாடல்களாக கூட இருக்கும். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். ஆடிக்காற்று இந்த அதாவது புது பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், புதுமொழி இவங்க ஒன்று படைக்கிறாங்க பாருங்க. ஆடிக்காற்றில் அம்மி அசையும் பொழுது இலவம் பஞ்சு எம்மாத்திரம், இது நம்ம கேள்விப்பட்ட பழமொழி. இவங்க அதுக்கு ஒரு பழமொழி எழுதுறாங்க பாருங்க. துந்துபி முரசு மத்தள ஒளியில் சில்வண்டின்னு அந்த சின்ன சக்கரம் வச்ச வண்டி, சில்வண்டின் சிறிய குரல் செவியில் விழும். அதுவும் இதுவும் ஒன்னா இருக்கு. இதெல்லாம் படிச்சு அவர் வியக்கிறாரு, அறிவு நம்பி வந்து வியக்கிறாரு, எப்படி இவங்களால இந்த ஒரு புதுமையான ஒரு மொழியையே உருவாக்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவதார நோக்கங்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்துடுறாங்க. இந்த பாடல் நீங்க புது கவிதை அந்த மதுரை கவிதை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கவிதைகள், ஒரு 108 கவிதைகள், 108 அந்த அபிஷேகம் செய்வாங்க, சங்காபிஷேகம் செய்வாங்க, அர்ச்சனை செய்வாங்க, இதெல்லாம் இல்லையா, அந்த கணக்குல வந்து ஒரு 108 கவிதைகள் பாடி இருக்கிறாங்க பாருங்க. அது அத்தனையும் சொல்லுவாங்க. ஆமா ஐயா, அவங்க துளிப்பாவுக்கே ஒரு துளிப்பா எழுதியிருக்காங்க. அது கேட்டீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். துளிப்பாவுக்கு ஒரு துளிப்பா பாருங்க. தசாவதாரங்களில் வாமன அவதாரம் துளிப்பா. தசாவதாரங்களில் வாமன அவதாரம் துளிப்பா. தசாவதாரங்களில் வாமன அவதாரம் துளிப்பா. வாசகர்கள் தசாவதாரம் என்றால் என்ன, அது எத்தனை அவதாரங்கள் இருக்குது, வாமன அவதாரத்துடைய தன்மை எப்படிப்பட்டது, அதுதான் துளிப்பா. அது மேலோட்டமா படிச்சா யாருக்கும் புரியாது. என்ன எத்தனை சொற்கள் இதுல இருக்கு, மூணுதான் 4 சொற்கள். தசாவதாரங்களில் வாமன அவதாரம் துளிப்பா. சுருக்கமா சொல்லக்கூடியதை கூட அந்த துளிப்பாவுக்கு ஒரு உதாரணமா அவ்வளவு அவதாரங்களை சொல்லி சொல்றாரு அவங்க. அதுல ஒரு கருத்தை அதையும் சிந்திக்க வச்சு துளிப்பானா என்ன 2 கருத்து சொல்றாங்க. குமுகாய அக்கறை எப்படி சொல்றாங்க பாருங்கய்யா. ஒரு புதிய சொல்றாங்க. வெற்றுத்தாள்கள் குப்பை கூடையில் தண்ணீரில் மரங்கள். வெற்றுத்தாள்கள் குப்பை கூடையில்
கண்ணீரில் மரங்கள். சொல்லவே தேவை. சிந்தனை வந்து வாசகர்களுக்கு தான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அருமை. அதுதான் இன்னைக்கு ஏன்டா இப்படி பேப்பரை வீணாக்குறீங்க அப்படின்னு ஒரு கருத்து ஒரு படம் போடும். ஆமா ஆமா. கண்ணீரில் மரங்கள்லாம் வெட்டப்பட்டு காகிதங்கள் இயற்கை சீரழிவுல நல்ல பேப்பர் எல்லாம் கசக்கி போடுறீங்க. போடுறீங்களா? மரங்கள் எல்லாம் மரங்களை வெட்டாதன்னு வெட்டாதன்னு சொல்ல வரேன். அதாவது அதற்காக பயன்படுத்தப்படும் மரங்கள் கண்ணீரில் அதாவது பயன்படுத்தினா சரியா பயன்படுத்தும். இந்த ஆதங்கங்கள் புலம்பல்கள் ஏக்கங்கள் எல்லாம் ஒரு அதிகமாக கவிஞர் தன்னுடைய கவியரங்கத்துக்கு பங்கெடுக்கும் பொழுது நான் ஒரு சின்ன தாளை கூட விட மாட்டேன். அந்த தாளை நான் பொறுக்கி வச்சிருந்து அதை வந்து பின்னால பயன்படுத்திட்டு தான் அந்த தகாயத்தை போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, அது நம்ம வந்து ஒரு இறுதிக்கட்ட ஒரு நிலைக்கு வரோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட, அல்லது துன்பம் அதிகமாக இருந்து துன்பம் நேர்கையில்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டு அந்த பாடலை எழுதும்போது பார்த்தீங்கன்னா நம்ம திரைப்பட பாடல் தான் வருது. எனக்கு இந்த லட்சுமி கல்யாணம்னு ஒரு இந்த இடத்துல அம்மா இதை சொல்ல வராங்க, அந்த கருத்தை அவங்க சொல்ல இல்லை, அந்த மதுரை கீழ பாடல் தான் சொல்றாங்க. அந்த லட்சுமி கல்யாணம் ஒரு படத்துல பிருந்தாவனத்துக்குள் வருகின்றேன்னு ஒரு பாடல். அதுல பாத்தீங்கன்னா கங்கையின் வெள்ளம் கண்ணீரோ கண்ணீர்கள் விடும் கண்ணீரோ அப்படி துடிச்சு அழுகும். எனக்கு அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் கண்ணிலிருந்து கண்ணீர் மழை வரணும். அந்த மாதிரி அவங்க எழுதுறாங்க பாருங்க. பெரும் காற்றால் நடுங்கி துடித்திடும் அரச மர இலைகளைப் போல் இதயத்தின் ஒவ்வொரு அணுவும் நடுங்கி துடிக்கையிலே புல்லாங்குழல் ஊதி அமைதிப்படுத்த வாராயோ கிருஷ்ணா. அடிபட்ட பறவை குஞ்சாய் ஆடிக்காற்றில் அகப்பட்ட சருகாய் நெஞ்சம் கதறி துடிக்கையிலே மனம் பதறி நிற்கையிலே அஞ்சாத அபயம் என்று அருள்மழை பொழிந்திடவே வாராயோ. இந்த தெய்வமானல ஒரு பாட்டு கடைசியில் வரும். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு ஒரு பாடல் வரும். அதுல எண்ணெய் இல்லாத ஒரு தீபம் இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா, அது உன்னை நினைத்து உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா, கண்களை போலமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா, கண்ணன் திருவடி எண்ணி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. இவங்க ஒரு இடத்துல சொல்லிக்கிறாங்க, உன்னை துதிப்பதன்றி எனக்கு ஒரு வழியே இல்லை அப்படின்னு. அது ஒரு முருகர் பாடலை நினைவுபடுத்துது. உனைப்பாடும் தொழிலின்றி வேறில்லை, உனைப்பாடும் தொழிலின்றி வேறு இல்லை அப்படின்ற அந்த பாட்டு வரும் பாருங்க. அது அதே கருத்தை அடிவற்று. இப்படி தனக்கு துயரம் வரும்பொழுது ஆண்டவனை நினைக்க தவறுதில்லை. அந்த மாதிரி ஒரு நிகழ்வும் இருக்கு. ஆக ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் சரி, துடிப்பாவாக இருந்தாலும் சரி, மரபு பாக்களாக இருந்தாலும் கூட சரி, எல்லாவற்றிலும் சமூக கருத்துக்களை எல்லாம் புகுத்தி, முக்கியமாக குடும்பத்தின் அந்த அம்மாவின் நினைவில் நூல் சொல்லும் பொழுது மற்றவர்களை கண்கலங்க வைக்கின்ற அளவுக்கு உணர்ச்சி பெருக்கான நூல்களையும் எழுதி அருமையாக வச்சுக்கிறாங்க. இவங்களுடைய எல்லா நூலையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நிச்சயமா நம்ம ஏற்கனவே திட்டமிட்டபடி ஒரு 6-7 பேராவது ஆளுக்கு ஒரு 2 நூல்களை கொடுத்து நல்ல விலாவாரியாக பேசணும், நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அண்ணன் மகள் திருமணம் வரவேற்பில் அத்தை முதிர்கண்ணி. அண்ணன் மகள் திருமணம் வரவேற்பில் அத்தை முதிர்கண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அதை விட இன்னொன்னு, இந்த நூலை படிச்சதுலேயே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சது ஒரு கவிதை படிக்கும்போது, ஐயா, தாய் மண்ணே வணக்கம், டாஸ்மாக் எதிரில் குடிமகன். தாய் மண்ணே வணக்கம், டாஸ்மாக் எதிரில் குடிமகன். இது சிரிப்புக்கு பின்னால் ஒரு சிந்தனை. கவிஞருடைய கவித்துவம் அதான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு படிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த கவிதைகள். ரொம்ப அதை விட ஒரு கவியரங்கத்துக்கு அப்துல் ரஹ்மான் தலைமையேற்றிருக்கிறார். இப்போ எல்லாரும் ஒரு முஸ்லீம் வந்து ராமாயணத்தை இவர் என்ன பேச போறாரு அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு வியப்பா பார்த்துக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாராம், ரகுவுக்கு பின்னால் சென்ற மான், ரகுவுக்கு பின்னால் சென்ற மான். அதாவது ரகுனா ரகுகுல வம்சம், ராவனுக்கு பின்னால் சென்ற மானால தானே அந்த ராமாயணம் சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. அதான் கவிஞருடைய சிறப்பு. அதுபோல அவங்க வந்து நீங்க சொன்னதை பார்த்தா எனக்கு ஒரு இன்னைக்கு செய்தி வருது. பெண்ணும் சன்னும் மறந்து விட்டதனால தான் அது வந்து புராணத்துல ஒரு கவிதை மட்டும் நான் சொல்லி என்னுடைய கருத்தை முடிச்சுக்கிறேங்க ஐயா. அதாவது கிருஷ்ணனை பார்த்து பாடுறாங்க, நீ என்னை வெறுத்தாலும் முகம் திருப்பி நின்றாலும் நான் உன்னை விட்டு எங்கே சென்றேன். ஆழ்வார் பாடிய பாடலை கொண்டாந்து இறக்கி இருக்கிறாங்க. எத்தனையும் மான் மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்றவை போல் மெய்த்துயர் விட்டாவிடனும் வித்துவ கொட்டம்மா என் சித்தம் மிக உன்பாலை வைப்பனடியேன் என்ற மாதிரி நீ என்ன வெறுத்தாலும் சரி, எப்படி வானம் வெறுத்தாலும் பூமி வந்து அதையே பார்த்துட்டு இருக்குதோ அதுவுமே நான் உன்னையே பார்த்துட்டு இருக்கேன். என்ன வெறுத்தாலும் ஒதுக்குனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்கன்னு சொல்லி அருமையான ஆன்மீக கருத்தையும் சொல்லியிருக்கிறார். இது வந்து நான் படித்த அந்த அவங்களுடைய நூல்ல கிடைச்ச சின்ன சின்ன செய்திகளை சொல்லுங்க. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இவங்க ஒரு ஆசிரியரா இருக்காங்க,
மாணவர்கள் சார்ந்து என்ன இன்னும் காணமேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிற ஒரு கவிதை இருக்குது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க. அதை இவங்க நல்ல, அதாவது எக்ஸாம் ஹால்ல இன்விஜிலேட்டரா இருக்கிறாங்க போல இருக்குது. அப்ப அந்த குழந்தைகள் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கிற பார்வையை வச்சு ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. கள்ள பார்வை, கழுகு பார்வை, தேர்வு அறை. திருட்டுத்தனமா எல்லாரும் அனுபவிச்சத இவங்க அந்த பையன் எப்படி பாக்குறான்னு பாத்துருக்காங்க. கழுகு பார்வை, கள்ள பார்வை. அவன் என்ன எழுதிருக்கான், பாப்பான். இன்னொன்னு இவங்க எங்க இருக்கிறாங்க, நம்மள பாக்குறாங்களான்னு. கள்ளப்பார்வை, கழுகு பார்வை, தேர்வு அறைன்னு கள்ளப்பார்வைன்னு மாணவர்களுடைய பார்வை இருக்கலாம். கழுகு பார்வை நீ என்ன ஏமாத்திட்டு எழுத படிக்கிறேன், நான் கழுகு பார்வை கவனி பண்றேன். இப்போ இவ்வளவு பேசணும்ல ஐயா, குழந்தைகளுக்கு நாங்க ஒரு நூல் போட்டிருக்காங்க தெரியுமா? பாப்பா மொழி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. குட்டி குழந்தைங்களுக்கு எழுதியிருக்காங்க. இந்த நூலை அப்படியே திறக்கும் போதே எனக்கு அழவள்ளியப்பா ஞாபகம். நமக்கு நேரமே போதாது முடியக்கூடிய நேரமே வந்துருச்சு. போதாது. ஆனா அதுல இருந்து ஒரு கவிதை என்னன்னா நிறைய இதுல சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஒரு குழந்தைக்கு என்னென்ன உறவு முறை இருக்கோ அத்தனை தலைப்புலையும் கவிதை எழுதியிருக்கிறாங்க, நிறைய எழுதியிருக்கிறாங்க. இவங்களை இதை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, புதுச்சேரியின் பெண் அழவள்ளியப்பான்னு எனக்கு உண்மையிலே நான் உணர்ந்ததை சொல்றேன். அதுல எனக்கு அப்பாவை பத்தி ஒண்ணு எழுதியிருக்கிறாங்க. தேரை பார்க்க நீ சென்றால் தோளின் மேலே தூக்கிக்கொள், ஊரை குனிந்து பார்த்திடவே உயரமாக தூக்கிக்கொள். அப்பாவுக்கு இவங்க ஆர்டர் போடுறாங்க. தேரை பார்க்க நீ சென்றால் தோளின் மேலே தூக்கிக்கொள். வழக்கமே அவங்க அனுபவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லது ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு குழந்தையின் எதிர்பார்ப்பு. தேரை பார்க்க நீ சென்றால் தோளின் மேலே தூக்கிக்கொள், ஊரை குனிந்து பார்த்திடவே உயரமாக தூக்கிக்கொள்னு சொல்லி ஒய்யாரமா எவ்வளவு நல்ல அனுபவிச்சிருக்காங்க. மனிதன் மேல சுமையை தூக்க அவனுடைய தலை கவிழும். இதெல்லாம் வந்து அறிவுபூர்வமான ஒரு விஷயம். அப்படியே நிறைய எழுதிருக்காங்க ஐயா. பாட்டி வீடு, அக்கா பத்தி, அண்ணனை பத்தி நிகழ்வு பத்தாது. சப்பாத்திய வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தையா மாறி அந்த சப்பாத்திய பாத்துருக்காங்கன்றதுதான் நான் உணர்றேன். கடைசி பத்திய மட்டும் படிச்சுட்டு நான் சப்பாத்திய ஒரு குழந்தை எப்படி பாக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க எழுதி. சப்பாத்தி செடியா சப்பாத்தி சாப்பிடுற சப்பாத்தி செடி இல்ல, சாப்பிடுற சப்பாத்தி ரொட்டிய. கோதுமை மாவை கண்டாலே கொஞ்சி கேட்பாள் அம்மாவை, வாதுமை கண்ணுடை பாப்பாவின் வாயில் அதன் பெயர் பப்பாத்தி. ஆமா, கோதுமை மாவை கண்டாலே கொஞ்சி கேட்பாள் அம்மாவை, வாதுமை கண்ணுடை பாப்பாவின் வாயில் அதன் பெயர் பப்பாத்தி. அது சங்க இலக்கியம் படிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சங்க கேள்வி வராது, நிறைய எழுதிருக்காங்க. பேசிக்கிட்டே போலாம். மணல் வீடு, இப்ப பீச்சுக்கு போறாங்க குழந்தைங்க, மணல் வீடு கட்டுறாங்க. அதுலயும் இவங்களுடைய கற்பனையை சேர்த்து அந்த மணல் வீட்டுல மாடி வீடு எல்லாம் கட்டுறாங்க. எனக்கு இவங்களுடைய மழலை பாடல் ஒண்ணு படிக்கும் போது புறநானூறு பாட்டு வந்துச்சு. படைப்பு பல படைத்து பலரோடு இன்னும் இடைப்பெறும் செல்வன், அந்த குறு நடந்து வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்கிறேன். அவ்வளவு அருமையா இருக்கு. இருந்தாலும் நம்ம நிகழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்லைன்னா நீண்டு கொண்டே இருந்தால் நமக்கு அமைப்பாளர் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு தருவாரா என்னன்னு தெரியல. அதனால ஐயாவும் உத்தரவு கொடுக்க மாட்டாரு. அதனால மிக்க நன்றி. இதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்த ஜோதி வாய்ஸ் முருகன் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஆர் செல்வன் ஐயா அவர்கள் தான் இதற்கான புள்ளியே வச்சார். அதனால அவருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் என்னுடைய நூல்களை எல்லாம் ஒரு திறனாய்வு மாதிரியே மிக சிறப்பா செய்துட்டீங்க. ரொம்ப நன்றி. பாரதி ராஜா வந்து இருந்தானா இன்னும் ஒரு 4 நூலை பத்தி பேசிருப்பார். அவருக்கு திடீரென்று உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. என்னுடைய உளவியல் நோக்கில் நாட்டுப்புற பாடல்கள் தான் நான் முதல்ல வெளியிட்ட நூல், ஆய்வு நூல். அதன் பிறகுதான் அம்மாவின் நினைவில் அது புது கவிதையா வந்தது. அதன் பிறகு மரபு கவிதைகள் எழுதினேன். இப்படியே தொடர்ந்து என்னுடைய நூல் பயணம் சென்று கொண்டே இருந்தது. இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்த என்னுடைய கணவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா உங்க கணவருக்கு ஏன்னு கேட்டா
அம்மா மாதிரி என்னை மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்கள் எங்களை விட அதிகமான திறமையான பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களாம் வெளி உலகத்துக்கு அறிமுகம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமும் ஆண்கள் தான். ஆனா அம்மாவுடைய வெற்றிக்கு காரணமா இருக்கிற ஆண்களை ஐயாவை வந்து டக்குன்னு உடனே வந்து ஒரு தொகுப்பாளர் மாதிரி திட்டம் போட்டு வந்த நம்மிடையே திட்டம் போடாமலே வந்து தினமான கருத்துக்களை சொன்னார். சிறப்பான ஒரு தொகுப்புரை, ஒரு இணைப்புரை மாதிரியே வந்து மிக சிறப்பா செய்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. மரபு கவிதைனாலே நான் ஐயாவை தான் உடனே நினைச்சேன். அது போல மிக சிறப்பா செஞ்சுட்டாங்க. மொழிபெயர்ப்பு இளவரசி, ஹைக்கூ இதெல்லாம் இவங்க ரொம்ப நல்லா செஞ்சுட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி செய்யறதுன்னே தெரியாம வந்துட்டு இருந்தான். இவர் வந்த உடனே ஒரு கருத்து கிடைச்சது, இப்படி செய்யலாம் அப்படின்னு டக்குன்னு உண்மையிலேயே இப்ப நிகழ்வுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படையில் உற்று நோக்கும் பொழுது முதலில் நம்ம நன்றி பாராட்டத்தக்கவர் யார் என்று சொன்னால் ஜோதி வாய்ஸ் என்ற ஊடகத்தாருக்கு தான் நம்ம உண்மையிலே ஒரு அற்புதமான நிகழ்வை தன்னுடைய சிந்தையிலே ஏற்றி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை, கவிஞர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இத்தனை நூல்களையும் இங்கே ஒருமித்து படமாக்கி அதிலே பல நூல்களுடைய கருத்துக்களை வாசகர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அற்புதமான பணியை செய்த ஜோதி வாய்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் அன்பு தம்பி ஜோதி முருகன் அவர்களுக்குத்தான் முதற்க நன்றி சொல்லுவேன். உண்மையிலேயே நான் இன்று ஒரு பயன் பெற்றவன், நல்ல வாய்ப்பு பெற்றவன், ஒரு ஏதோ ஒரு தவத்தின் பயனாக தான் இந்த நிகழ்வுக்கு வந்தேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நான் வந்தவுடனே இவ்வளவு நூல்களையும் பார்த்த உடனே பிரமிப்பாகிவிட்டது, வியப்பாகிவிட்டது. இப்படி எழுதியிருக்கக்கூடிய, அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வருவது போல இது நூல்களை பார்த்த உடனே இதை நாம் கேட்கின்ற பொழுது இந்த செய்திகளை நாம் நம்மை திருத்திக் கொள்வதற்கு, செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு, செப்பனிட்டுக் கொள்வதற்கு இந்த கருத்துக்கள் ஒரு வளமுடையதாக நமக்கு இருக்கும் என்ற வாய்ப்பின் காரணமாகத்தான் இந்த அமர்விலே அமர்ந்தேன். அந்த வகையிலே அரிய பல செய்திகளை இருவரும் தமிழ் அறிஞர்கள் கொடுத்த செய்திகளை கேட்டு உண்மையிலேயே இந்த நூல்களை படித்த ஒரு உணர்வோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகின்றேன். அம்மா அவர்கள் இன்னும் பல நூல்களை படித்து தமிழ் கூறும் நல்லுலகம் பாராட்டக்கூடிய ஒரு சிறப்பான இடத்தை அவர்கள் நிச்சயம் அடைவார்கள், வெல்வார்கள் என்று ஒரு நம்பிக்கையோடு அவர்களை வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.